ஒரே வெட்டில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் with matching shirt. Experts கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. தான் இவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் விட்டுட்டு வந்தாரோ இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னாவே ஒரு மாசு தான். கர்நாடக சிங்கம், அது கர்நாடகாவில் தமிழ்காரர் ஒரு சிங்கமாக மாறுறது சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்க. யூ ஆல்வேஸ் நோ. அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்து தமிழ்நாடு மக்கள் என்ன கொடுத்தீங்க? நீங்கள் அவருக்கு என்ன கொடுத்துருக்கணும்? 2 தோல்வி கொடுத்தீங்க. எல்லாம் இருந்தாலும் திராவிட கட்சிகளுக்கே வாக்களிக்கக்கூடிய இடம். பிஜேபியும் திராவிட கட்சி தான். சூப்பர். யார் இல்லைன்னு சொன்னா? எங்கள் தலைவர் வந்தவுடனே என்ன சொன்னார்? நாங்கள் திராவிட ப்ளஸ் அப்படின்னா. அந்த ப்ளஸ் திராவிடம் ப்ளஸ். அப்போ அந்த ப்ளஸ் என்னன்னு பார்க்குறாங்கல்ல. மணிப்பூரில் ஆட்சியில் இருக்குது பாஜக, உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியில் இருக்குது, குஜராத்தில் ஆட்சியில் இருக்குது. அங்கே எப்படி நிலைமை இருக்குது, தமிழ்நாடு எப்படி நிலைமை இருக்குது, எப்படின்னு பார்க்குறாங்க. எப்படி இருக்குது? எப்படி இருக்கு தமிழ்நாடு? எப்படி எந்த யூனிவர்சிட்டி உள்ளேயோ வெளியில் இருக்கிறவன் போய் ரேப் பண்ணலையே? எங்கேயோ யூனிவர்சிட்டிக்குள்ளே பூந்து அடிக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட இடங்களில் ஒரு ஐடி ரைடு நடக்குது. கவனத்தை வந்து மாற்றுறதுக்கு இப்படி ஒரு கவனமிக்க ஒரு போராட்டத்தை அவர் நடத்துகிறாருன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க, செந்தில் பாலாஜி முதல் கொண்டு ஏன் உறவினர் தான், அதுக்காக எல்லாரையும் என்ன லிங்க் பண்ணுவீங்களா? இல்லை, நம்ம நீதிமன்றத்தை நாடி நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு பண்ணியிருக்கோமே, அதான் பண்ணுறோம்ல. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து சாட்டையடி மாதிரியான போராட்டங்களை நடத்தணும்? மக்களுக்கு தெரிய வேண்டாமா? அது அரசியல் தான். வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவத்துக்கு வந்து எந்த விதத்துலையுமே வந்து தமிழக அரசு பொறுப்பேற்காது அப்படின்ற வகையில் வந்து நம்மளுடைய சகோதரர் தேவேந்திரன் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் நான் பேசுகிறேன், வாங்க முன்னாடி வாங்க, இதுக்கு தான் வரணும் நீங்கள். சார், நடவடிக்கையுடைய கேள்விகள் பாத்தீங்களா? நீங்க மணிப்பூரோட பாஜக இல்லையா? உங்க கட்சி ஆட்சியில் இருக்கிற மாநிலம் தானே சார். ஓட்டு போடாதீங்க. திமுக ஆட்சியில் ஓட்டு போடாதீங்க. நீங்களும் ஓட்டு போடாதீங்க. வாங்க, திமுக ஓட்டு போடாதீங்க. வாங்க. நீங்க ஒரு அரசியல் போராட்டத்தை நடத்துறீங்கல்ல, அந்த போராட்டம் உங்க லாபத்துக்கா இல்ல அந்த பெண்ணுக்கான்றதுல? நீங்க எஸ்வி சேகர் இது ஒரு கோமாளித்தனம்ன்றாரு இந்த போராட்டத்தை. இது ஒரு காமெடி சேனல்ல போட வேண்டிய விஷயம்ன்றாரு. ரங்கராஜ் பாண்டே கிட்ட இன்டர்வியூ எடுத்தீங்கல்ல, என்ன சொன்னாரு? இந்த நடவடிக்கை ஒரு முக்கியமான நடவடிக்கை, இது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும், அரசியலுக்காக தான் பண்றாங்க. தேவேந்திரன் இதே மாதிரி இதே டோன்ல உங்க தங்கச்சிக்கும் உங்க அக்காவுக்கும் நடந்தா பேசுவீங்களா? யாருக்கு நடந்தாலும் பேசணுமா இல்லையா சார்? சார், நீங்க பார்ஷியலா பேசிட்டு மணிப்பூருக்கு பேசுனீங்களா? மணிப்பூருக்கு பேசுனீங்களா? எனக்கு பக்கத்துல மணிப்பூரோட முதலமைச்சர் பேசுனதுக்கு நீங்க ஏதாவது கண்டனம் தெரிவிச்சீங்களா? நீங்க ஒரு விஷயம் புரியுது, இங்க நியாயப்படுத்துறாங்கல்ல, அதை கண்டிச்சீங்களா? இங்க நியாயப்படுத்துனாங்களா? 15-20 கேஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன வேலை? பாஜக தலைவர்களோட குற்றவாளிகள் யாரும் பதில் எடுத்துக்கலையா? ஹைகோர்ட் பதில் சொல்லிருக்கு சார். என்னன்னா, நான் கூட தான் கல்யாணத்துக்கு போறேன், என் கூட 4 பேர் போட்டோ எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிட்டு வராதீங்க. இப்போ நாங்க என்ன கோ-அக்யூஸ்ட் உதயநிதின்னு சொன்னோமா? நீங்க போட்டோ எடுத்து காட்டுவீங்க. கோ-அக்யூஸ்ட் யாராவது உதயநிதின்னு சொன்னோமா, துரைமுருகன் சொன்னோமா, இல்ல மா சுப்பிரமணியன் சொன்னோமா? அவன் திமுக காரன்னு சொல்றோம். என்னது இது? யாரு சார்? யாரு? கட்சியோட முதலமைச்சர் தலைவர். இங்க அங்க என்னன்னு சொல்லுங்க சார். படிங்க பேர் இருக்கா? அவன் பேரு இருக்கு. அப்புறம் செருப்பு கட்டி அடிக்க வேண்டாம். யார ஞானசேகரன் இன்விடேஷன் நான் கூட 4 அடிச்சு அதுல என் பேரை போட்டுக்கலாம், கட்சியில் இருக்கிற மாதிரி. அதுக்காக அது பொறுப்பாயிடுங்க சார். அப்படியே இருந்தாலும் கட்சியில இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு கட்சி பொறுப்பா? ஆமா, பாஜகவில் இருக்கவங்க தப்பு பண்றதுக்கு பாஜக பொறுப்பா? கட்சியினுடைய பாஜக காரங்க தப்பு பண்ணலையா? குற்றப்பத்திரிகையில பேர் வாங்கலையா? என்ன பாஜக பொறுப்பு? அதுக்கு என்ன வாங்கணும்? வாங்குனது இல்லையா? என்ன வாங்கணும்? எத்தனை வழக்குகள்ல வாங்கியிருக்காங்க? வாங்குனது இல்லையா? என்ன வாங்கியிருக்கோம்? கஞ்சா வழக்கு முதற்கொண்டு வாங்கியிருக்காங்க. எத்தனை பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க? சொல்லுங்க. இப்ப எடுக்கலாமா சார்? சொல்லுங்க. எடுக்கலாமா? சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கட்சியில இருக்காங்கன்றதுக்காக எல்லாம் பொய்களை பேசக்கூடாது. பொய்யெல்லாம் இல்ல சார். தேவேந்திரன், நீங்க பக்கத்துலயே இப்ப நம்ம பேசிட்டு பக்கத்துலயே போடுறதா இருந்தா செய்திகளை பக்கத்துலயே போடுறேன். சொம்பு எடுக்கிறது. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சியின் அமர் பிரசாத் ரெட்டி. வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்களினுடைய அந்த சாட்டையடி போராட்டம் நாடு முழுக்க கவனம் பெற்றிருந்துச்சு. எதிர்த்தரப்புல இருந்து பல விமர்சனங்களும் வந்துட்டுருக்கு. இதனால் என்ன பயன், இப்படி போய் பண்ணிக்கலாமா ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. உங்களுடைய பார்வை? எதிர்த்தரப்புலேருந்து அது மாதிரி வரதான் செய்யும். அது எப்படி வராமல் இருக்கும் அப்படின்னு பாராட்டவா செய்வாங்க உங்களை? எளிமையாக இருக்கும். நம்ம அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து அவங்க எக்ஸப்ட் பண்ணுவாங்க? சரி, நம்மளோட அட்டாக்கே வந்து டிஎம்கே மேலேயும் டிஎம்கே கவர்மெண்ட் மேலேயும் தானே இருக்குது. இப்போ ஆப்வியஸ்லி அவங்க ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க, அவங்க கிண்டல் கேலி பண்ண தான் செய்வாங்க. அவங்க பண்ணணுன்றேன், அவங்க இன்னும் கிண்டல் கேலி நிறைய பண்ணணும். அதை மக்கள் பார்க்கணும், மக்கள் புரிஞ்சுப்பாங்க எது உண்மை, எது நியாயம், யார் யாருக்காக போராடுறாங்க, யார் குடும்பத்துக்காக போராடுறாங்க, யார் மக்களுக்காக போராடுறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு புரியும், மக்கள் முடிவு பண்ணுவாங்க எண்ட் ஆஃப் த டே.
என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் செய்தது மிகப்பெரிய ஒரு இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன். சவுத் இந்தியாவில் கூட ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வேளை போகிற வழியில் ஒரு வாட்டி வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டாரு, மக்களோட பண்பாட்டை தானும் கலந்துக்கிற மாதிரி. ஆமாம், கலந்துக்கிட்டாரு. பட் இது வந்து அவர் வந்து செப்பல் வந்து போட மாட்டேன் அப்படின்றதும், நான் ஷூ போட்டே என் காலில் என்ன அடிபட்டிருக்கு பாருங்கள், ஷூ போட்டே. இது மாதிரி நாங்கள் யாத்திரை போது பல மிதிகள், அதாவது யாரெல்லாம் மிதிக்க வேண்டாம், கூட இந்த சிஆர்பிஎஃப் இந்த கன்று வச்சு நின்றுருப்பான்ல அவனுங்க பண்ணுறதே போதுன்றேன். சாதாரணமாக உங்கள் பாதுகாப்புக்கு தானே சார்? எங்கள் பாதுகாப்பு தாங்க, எங்கள் கால் தான் போவோம். உங்களுக்கு என்ன தலைவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, நின்றுட்டு எங்கள் காலை போட்டு மிதிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சு செய்யணுன்றது கிடையாதுங்க. இந்த பூட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த அஞ்சலி செலுத்த போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். அந்த செருப்பு போடல, நாங்கள்லாம் வந்து செருப்பு போட்டிருக்கோம். எங்களுக்கு பயம் எங்கே நாங்கள் அவர் மீச்சிட போகிறோமோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் யாருக்காக? அண்ணாமலை செருப்பு போடல. இப்போ ஒரு போடல, அவர் போடல, போட மாட்டார். ஏன்னா ரோட்ல எல்லாம் நடந்து வர்றாரு. ஏன் போட மாட்டார்? போட மாட்டேன்ட்டார். ரோடு கிடையாது, ஃப்ளைட்டு கிடையாது, ஆட்சி அகற்ற வரைக்கும் இப்போ போட மாட்டேன்ட்டார். சார் இன்னும் 1.5 வருஷம் எப்படி பார்த்தாலும் ஆட்சி இருக்கே. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுறதுங்க? அவர் போட மாட்டாருங்க. 1.5 வருஷம். இப்போ எங்களுடைய காந்தி ஐயா இருக்கிறாங்க, கன்னியாகுமரி எம்எல்ஏவாக இருக்கிறாரு நாகர்கோயில். அவ்வளோ அவங்க ப்ராக்டிஸாகவே அவர் ரொம்ப நாளாக இருக்கிறார் இல்லைங்களா? அந்த மாதிரி பல தொழிலதிபர்கள் இருக்காங்க. ஆனால் எனக்கு இவர் வந்து செருப்பு போடாமல் வந்து இருக்கிறது எனக்கு வந்து ஒரு பயமாக தான் இருக்குது. காலை மிதிச்சிடுவாங்க, ஏன்னா இன்ஃபெக்ஷன். இப்போ மழை காலம் இருக்குது, இப்போ நாளைக்கு ஆய்வு பணிகளுக்கெல்லாம் போகும். எல்லாத்துக்கும் மேலே வந்து திமுக அதை விட மிகப்பெரிய ஒரு வைரஸ். அந்த வைரஸை நம்ம அழிக்கிறதுக்கு ஆண்டவனுக்கு வேண்டிக்கிறார், அவ்வளோதான். இல்லை சார், அதுக்கு மக்களை போய் சந்திக்கிறது, அவங்கள்ட்ட பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது, அதெல்லாம் ரைட், அதெல்லாம் பண்ண செருப்பு போட மாட்டேன்றது சரி. அது அவருடைய முடிவு, அவர் எடுத்திருக்கிறாரு. அதை விட நீங்கள் சொல்ல முடியல. இல்லை தப்பு சரிங்கிறது இல்லை. ஒருத்தருடைய போராட்டம், அவங்களுடைய ஒரு 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 கமிட்மெண்ட், டெடிகேஷனு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏன் இப்படி ஒரு என்டி ராமாராவ் இருந்திருக்கிறாரு, ஆட்சி அமைக்கிற வரைக்கும் நான் காவியில் தான் இருப்பேன்னு சொன்னார். காவி போட்டுக்கிட்டாரு, காவியில் தான் இருப்பேன், காவியில் தான் நான் வந்து ஆட்சி அமைப்பேன் அப்படின்னாரு. காவி உடையில் இருந்து தான் ஆட்சி அமைச்சார். அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? என்டி ராமாராவ் அப்படியேற்பட்ட ஜாம்பவான். இல்லை சார், அது கூட உடை, நிறம், செருப்பு போட மாட்டேன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கே பயமாக இருக்குல்ல? எவ்வளோ க்ரௌட் வருது சார். இட் இஸ் ஆல் அபவுட் பிகாஸ் தமிழ்நாடுடைய டிக்னிட்டி போயிடுச்சுங்க சார். நான் பேசினேன், தலைவர்கிட்ட பேசினேன். பேசாமலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்கள் அம்மாலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவர் சாட்டையில் அடிச்சிக்கும் பொழுதெல்லாம் அம்மாவை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே படாத பாடு போட்டுட்டோம். ஏன்னா அவர் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவர் பேசுவார், அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது பேசிகிட்டு இருப்பார். நான் ஜெயிலில் இருக்கும்போதெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிட்டார். ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அம்மாவெல்லாம் தாங்க முடியல. அம்மாலாம் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அழுகிற வீடியோலாம் பார்த்தாலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மா அதுவும் நிறைய பெண்கள்லாம் போய் அழுது அண்ணாமலை அவங்க கட்சி ஆட்கள் அவங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்வியஸ்லி எமோஷன் இருக்கும். அங்கே இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக இருக்கும். பட் இவங்க வந்து வீட்டில் இருக்கிறவங்க நல்லா க்ளோஸாக பழகக்கூடியவங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இன்னும் எனக்குமே வந்து அவர் வந்து எனக்கு 4.5 வருஷமாக தெரியுங்க. ஒரு அரசியலில் வந்த முதல் நாள்லேருந்து தெரியும். அவர் வந்து தன்னை வந்து இப்படி இது பண்ணுறது, இதுக்காக தான் இவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் விட்டுட்டு வந்தாரோ அப்படின்றதெல்லாம் நமக்கு தோணுது. இப்படி வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்காக வந்து தமிழ்நாடு மக்கள் என்னங்க கொடுத்துருக்கீங்க? உங்களுக்காக தான் வந்தார், நமக்காக தான் வந்தார். ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு நல்ல டெக்கரேட்டட் ஆஃபீஸர் தானே, வெல் செலிப்ரேட்டட் ஆஃபீஸர் தானே. அவருக்கு என்ன இப்போ இருந்ததை விட அப்போ இன்னும் மாஸ் வேறு. இன்றைக்காவது மாஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்கள் இப்போ திமுகவை எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி தான் இது பண்ணணும். பட் அங்கே அப்படி கிடையாதுல்ல. அவர் போலீஸ் ஆஃபீஸர்னாவே ஒரு மாசு தான். கர்நாடக சிங்கம். அது கர்நாடகாவில் தமிழ்காரர் ஒரு சிங்கமாக மாறுறது சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்கள். யூ ஆல்வேஸ் நோ கர்நாடகா தமிழ்நாடு ஃபைட் உங்களுக்கு தெரியும். அங்கே போயிட்டு அந்த மக்கள் நடுவில் ஒருத்தர் சிங்கமாகி அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்தோடனே தமிழ்நாடு மக்கள் என்ன கொடுத்தீங்க? நீங்கள் அவருக்கு என்ன கொடுத்துருக்கணும்? 2 தோல்வி கொடுத்தீங்க. ஊழல்வாதிகளையும் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவங்களையும். எந்த கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது இல்லை சார், நான் அதுதான் சொல்கிறேன். இந்த ஊழல்வாதிகளையும் இந்த மக்கள் பணத்தை கொள்ளடிக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் அமைச்சர், முதலமைச்சர், இந்த மாதிரி பல பட்டங்களை கொடுக்குறீங்க. நான் சொல்கிறது உண்மையாக ஒன்று தான். இந்த மாதிரியான மனிதர்களை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கலை? அப்போ யாரை நீங்கள், அப்போ உங்களுடைய குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர் என்ன?
இதுதான் பேசிக் क्वेश्चन எல்லாரும் கூட ரைஸ் ஆகணும். ஆனா சார் மேபி நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் செட்டப்ல இருந்து பெரிய கட்சி யாரு, அவங்களுடைய மக்கள் அபிமானத்தை பெற்றவர்கள் யாரு, மக்கள் அபிமானன்றது தலைவர் அண்ணாமலை கொண்டு சிறப்பாக உண்டு. பட் ஆனா இந்த கட்சியினுடைய அமைப்பு, அந்த பூத் லெவல்ல இருக்கக்கூடிய கட்சியின் கொள்கைகள், கட்சியினுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கொள்கை இந்தியாவே ஆளக்கூடிய கொள்கை. தமிழகம் எங்கேயோ பாகிஸ்தான்லயோ ஆப்கானிஸ்தான்லயோ கிடையாது. 40,000 கோயில்கள் இருக்கக்கூடிய இடம், இந்துக்கள் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு இடம். எல்லாம் இருந்தாலும் திராவிட கட்சிகளுக்கே வாக்களிக்கக்கூடிய இடம். நாங்கள் ஒன்றும் திராவிட, சரி நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, பிஜேபியும் திராவிட கட்சி தான். சூப்பர். யார் இல்லைன்னு சொன்னால், எங்கள் தலைவர் வந்தவுடனே என்ன சொன்னார், நாங்கள் திராவிட ப்ளஸ் அப்படின்னாரு. சார் நாங்கள் உங்கள் ஐடியாலஜியை தான் தப்பு சொல்கிறோம். திராவிடம்ன்றது திராவிடன்றது என்னது, இட்ஸ் லேண்டை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்களே, யார் அக்செப்ட் பண்ணல? அதான் சார் இப்போ இங்க இருந்து பாக்குறாங்கல்ல, நீங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு பாருங்க. அந்த பிளஸ் திராவிடம் பிளஸ், அப்ப அந்த பிளஸ் என்னன்னு பாக்குறாங்கல்ல. இப்ப பாஜக இதுக்கு முன்னாடி வட இந்திய மாநிலங்கள் இருக்கணும், வட இந்திய மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கு, மணிப்பூர்ல ஆட்சியில இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய திராவிட மணிப்பூர்ல இருக்க மாட்டாங்க. எஸ், மணிப்பூர்ல ஆட்சியில இருக்கு பாஜக, உத்தரப்பிரதேசத்துல ஆட்சியில இருக்கு, குஜராத்ல ஆட்சியில் இருக்கு. அங்க எப்படி நிலைமை இருக்கு, தமிழ்நாடு எப்படி நிலைமை இருக்கு, எப்படின்னு பாக்குறாங்க. எப்படி இருக்கு தமிழ்நாடு, எப்படி எந்த யூனிவர்சிட்டி உள்ளேயோ வெளியில இருக்கிறவன் போய் ரேப் பண்ணலையே, எங்கேயோ யூனிவர்சிட்டிக்குள்ள பூந்து அடிக்கிறாங்க, ரத்த கிளறியோட வெளியே வராங்க, ஹைகோர்ட்ல போட்டு அடிக்கிறாங்க. ஹைகோர்ட்ல அட்வொகேட்ஸ் மண்டை உடைக்கிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. ஒரு ஆஜராக போன ஒரு மாணவர் சங்க தலைவரை ஹைகோர்ட்ல வக்கீல்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க இங்க பாருங்க, டெல்லியில. அதுவும் நம்ம பார்த்தோம்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டே வரலாம். தேவேந்திர, ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நான் யூபிக்காகையோ மணிப்பூருக்காகையோ இல்ல அங்க அவனுங்களுக்காக பேசுறதுக்கு நான் ஆள் கிடையாது. நான் தமிழ்நாடுக்காக தான் பேசக்கூடிய ஆள் தான். நான் இந்தியாவுக்காக பேசக்கூடிய ஆள் தான். நல்லதுதான், சூப்பர். நீங்க பேசுங்க, அதே மாதிரி பேசுங்க. இப்போ நம்ம இந்தியால பெஸ்ட் மாநில சப்ஜெக்ட் இங்க தமிழ்நாடுலயே வராம இருக்கு. சப்ஜெக்ட் உள்ளே நீங்க வராம பேசிட்டு இருக்கோம். 20 நிமிஷம் தாண்டிடுச்சு. சப்ஜெக்ட் அப்புறம் 30 நிமிஷத்துல டைம் ஆயிடுச்சு, கட் பண்ணணும்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் தான் சார். தேவேந்திரன் இதுக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு எதிரான ஒரு சூழல் இருக்கு. பெண்கள் பாதுகாப்பா இல்ல. எந்த மாநிலம் பாதுகாப்பான மாநிலம், எந்த மாடல் பாதுகாப்பான மாடல்? எனக்கு தேவையில்லை. என் தங்கச்சி நாங்க ரொம்ப அதான் இப்ப மக்கள் இப்படி பார்ப்பாங்கல்ல, அங்க அவ்வளவு மோசமா நீங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கிற இடத்த நீங்க இப்படி சொன்னீங்கன்னா யார் நம்புவாங்கன்ற கேள்வி வராதா? இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. எங்க இருக்கு? பக்கத்துல தான் சார், கொஞ்சம் தூரம் தான். போயிடுவோமாங்க? போயிடலாம். எப்படி போக முடியாது? திமுக கூட இருந்தாலும் உள்ள போக முடியும். இப்போ தேவேந்திரனும் திமுக கூடிய போட்டு உள்ள போகலாம். நீங்களும் நான் எப்படி உள்ள போக முடியும்? ஜேஎன்யூக்குள்ள ஆயுதங்களோட யாரால போயிட முடியும்? யாரால போக முடியும்? பிஜேபி காரன போக முடியுமா? எந்த அமைப்பு பொறுப்பேற்றுக்குச்சு? அந்த அமைப்பு யாருக்கு ஆதரவா இருக்கு? எனக்கு தெரியல. இப்படி நடந்ததே எனக்கு தெரியல சார். நிர்மலா சீதாராமன் கண்டிச்சாங்க, எனக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கண்டிச்சாங்க. புரிஞ்சுக்கிங்க, நான் பிஜேபி காரன். உங்க பிஜேபி அமைச்சர் கண்டிச்ச ஒரு நிகழ்வை பத்தி தான் நானும் சொல்றேன். அதை தான் நானும் சொல்றேன். யார் கொண்டு போனாங்க? எங்களுடைய கட்சியா, எங்களோட அமைப்பா, என்ன அது எங்க அசோசியேட் பாடியா? சொல்லுங்க. பாதுகாப்பாக இல்லாத ஒரு நிலைமை இருக்குல்ல தமிழகத்துல, அதை விட மோசமான நிலைமை இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு உதாரணம். சரி, ஓகே. தேவேந்திரன் இப்ப என்ன சொல்லுவோம்? தேவேந்திரன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே சேஃபா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி இல்ல இருக்கு, பேசும்போது குறுக்கிடக்கூடாது. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த சம்பவத்துக்கு எந்த விதத்திலையுமே தமிழக அரசு பொறுப்பேற்கக்கூடாது, பொறுப்பேற்காது அப்படின்ற வகையில நம்மளுடைய சகோதரர் தேவேந்திரன் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. ஹைகோர்ட் இப்போ நீங்க நான் பேசுறேன், வாங்க முன்னாடி வாங்க, இதுக்கு தான் வரணும் நீங்க சார். நடவடிக்கையுடைய கேள்விகள் பாத்தீங்களா நீங்க? மணிப்பூரோட உங்க கட்சி ஆட்சியில் இருக்கிற மாநிலம் தானே சார்? ஓட்டு போடாதீங்க. திமுக ஆட்சியில் ஓட்டு போடாதீங்க. நீங்களும் ஓட்டு போடாதீங்க. வாங்க திமுக ஓட்டு போடாதீங்க. வாங்க திமுக ஓட்டு வாங்க. இங்க வாங்க தான் சார். திமுக ஓட்டு போடாதீங்க. நீங்க உங்களுக்கு விருப்பம் இல்ல, ஓட்டு போடாதீங்க. ஹைகோர்ட் என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? சொல்லுங்க. என்ன கேட்டிருக்காங்க? சொல்லுங்க. கேட்டிருக்காங்க 25 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும், அந்த பெண்ணுக்கு பாராட்டுக்கள், கமிஷனர் மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்தது கேட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்தது எல்லாருமே கேக்குறோமே சார். எல்லாருமே கேட்குற ஒரு விஷயம் தானே சார் அது. தேவேந்திரன் இதே மாதிரி இதே டோன்ல உங்க தங்கச்சிக்கும் உங்க அக்காவுக்கும் நடந்தா பேசுவீங்களா? யாருக்கு நடந்தாலும் பேசணுமா இல்லையா சார்? நீங்க கேள்வி கேட்காதீங்க. நீங்க பேசிட்டு தான் இருக்கேன். மணிப்பூர் கேட்க மாட்டீங்க. நீங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு கேட்பீங்க சார். நீங்க பார்ஷியலா மணிப்பூருக்கு பேசுனீங்களா? மணிப்பூருக்கு பேசுனீங்களா? எனக்கு பக்கத்துல மணிப்பூரோட முதலமைச்சர் பேசுனதுக்கு நீங்க ஏதாவது கண்டனம் தெரிவிச்சீங்களா? நீங்க ஒரு விஷயம் புரியுங்க, இங்க நியாயப்படுத்துறாங்கல்ல, அதை கண்டிச்சீங்களா?
இங்க நியாயப்படுத்துனாங்களா? சார் எவன் நியாயப்படுத்தினாலும் தப்பு. எஸ், அது எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் சரி. எஸ், ஒரு பெண்ணுக்கு தவறு நடக்குதுன்னா எஸ், அவன் ஆண்டவனா இருந்தாலும் சரிதான். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே. இது பிஜேபி காரன நான் சொல்றேன். சூப்பர். திமுக காரன வாயை மூட்டை என்ன வச்சிருக்கான் வாயில? நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்ன்றாங்க. 15-20 கேஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன வேலை? பாஜக தலைவர்களோட குற்றவாளிகள் யாரும் பதில் எடுத்துக்கலையா? நான் கேட்ட கேள்வி ஹைகோர்ட் பதில் சொல்லிருக்கு. கேட்ட கேள்வி பதில். இந்த கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில். இந்த கட்சி பொறுப்புல இருக்கானா இல்லையா? இந்த கட்சி பொறுப்புல இருக்கானா இல்லையா? இந்த கட்சிக்கு பதில் வேணுமா இல்ல? பதில் வேணும்ல? ஆமா, பதில் வேணும்ல. பதில் சொல்லட்டுமா? கட்சி பொறுப்புல இருக்கானா? பதில் சொல்லட்டுமா? கட்சி பொறுப்புல இருக்கானா? பதில் சொல்லட்டுமா? கட்சி பொறுப்புல இருக்கானா இல்லையா? பதில் சொல்றதா இல்ல? பதில் பொறுப்புல இருக்கானா இல்லையா? இல்ல, இன்னும் அந்த கட்சி சொல்லுது. இல்ல, எந்த நாய் சொன்னது? கட்சி பொறுப்பு துரைமுருகன் சொல்லிருக்கார். யார் சொன்னது? அமைச்சர் துரைமுருகன் சொல்லிருக்கார். அவர்தான் கட்சி பொதுச் செயலாளர். இன்விடேஷனுக்கு காட்டவா? ஹைகோர்ட் இதுக்கு பதில் சொல்லிருக்கு. ஹைகோர்ட் பதில் சொல்லிருக்கு சார். என்னன்னா, நான் கூட தான் கல்யாணத்துக்கு போறேன், என் கூட 4 பேர் போட்டோ எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு விஷயம் பேசிட்டு வராதீங்க. நீங்க போட்டோ எடுத்து காட்டுவீங்க. யாராவது உதயநிதினு சொன்னோமா, துரைமுருகன் சொன்னோமா, இல்ல மா சுப்பிரமணியன் சொன்னோமா? அவன் திமுக காரன்னு சொல்றோம். அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா கோர்ட் சொன்ன என்ன கோர்ட் சொன்ன? பாஜக காரங்க தப்பு பண்ணலையா? குற்றப்பத்திரிக்கையில பேர் வாங்கலையா? என்ன பாஜக பொறுப்பு? அதுக்கு என்ன வாங்கணும்? வாங்குனது இல்லையா? என்ன வாங்கணும்? எத்தனை வழக்குகள்ல வாங்கியிருக்கோம்? வாங்குனது இல்லையா? என்ன வாங்கியிருக்கோம்? கஞ்சா வழக்கு முதற்கொண்டு வாங்கியிருக்காங்க. எத்தனை பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க? சொல்லுங்க. இப்ப எடுக்கலாமா சார்? சொல்லுங்க. எடுக்கலாமா? சொல்லுங்க சார். ஒருத்த பேர் சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கட்சியில இருக்காங்கன்றதுக்காக எல்லாம் பொய்களை பேச கூடாது. பொய்யெல்லாம் இல்ல சார். தேவேந்திர, நீங்க பக்கத்துல இப்ப நம்ம பேசிட்டு பக்கத்துலயே போடுறதா இருந்தா செய்திகளை பக்கத்துலயே போடுறேன். சொம்பு எடுக்கிறதா இருந்தா வேற வேலையை போய் பண்ணுங்க சார். பக்கத்துல செய்திகளையே போட்டு விடுறேன் இப்ப பேசிட்டு இருக்கும்போது. இப்ப நான் காட்டுறேன் இன்விடேஷன். ப்ளீஸ் இருங்க. என்னது இது? யாரு சார்? யாரு? கட்சியோட முதலமைச்சர் தலைவர். இங்க அங்க என்ன என்ன என்னன்னு சொல்லுங்க சார். படிங்க படிங்க. பேர் இருக்கா? அவன் பேரு இருக்கு. அப்புறம் சோ என்ன சோ? செருப்பு கட்டி அடிக்க வேண்டாம். யார யார? ஞானசேகரன் அடிங்க. நீங்க அடிங்க. உங்க கட்சியில இருக்கான் இல்லன்னு சொல்றீங்க சார். போய் சொல்றீங்க. இதுக்கு தான் கோர்ட்டே பதில் சொல்லி என்ன கோர்ட் போய் சொல்லி கட்சியில இருக்கறனால என்ன பண்ணனும்? இப்ப கோர்ட் என்ன பாஜகல இருக்கிற ஓட்டம் பண்ணிருக்காங்கல்ல. கோர்ட் என்ன சொல்லிருக்கு? என்ன சொல்லிருக்கு? யார் போட்டோ எடுத்தாலும் போட்டோவை வச்சு நீங்க எதுவும் பேச கூடாது. நாங்க ஒண்ணும் சொல்லலையே. எஸ், நாங்க ஒண்ணும் சொல்லலையே. நாங்க உதயநிதிக்கு தப்பா சொன்னோமா, இல்லனா அண்ணன் துரைமுருகன் தப்பா சொன்னோமா, இல்ல மா சுப்பிரமணியத்தை தப்பா சொன்னோம்? நாங்க என்ன சொன்னோம்? இவன் உங்க கட்சிக்காரன். ஒரு அமைச்சர் சொல்றாப்புல எங்க கட்சியில இல்லன்ட்டு. நாங்க சொல்றோம் உங்க கட்சிக்காரன், அவ்வளவுதான். இவர் அந்த ஞானசேகரன் என்ன சொல்றோம்? வீடியோ பாத்தீங்களா இல்லையா? என்ன வீடியோ? ஒருத்தர் நான் தான் ஞானசேகரன், நான் அவன் இல்லைன்னு பேசியிருக்காரு. கதை விடாதீங்க. கோர்ட்டுக்கு போறோம், மைக் எடுத்துட்டு போங்க. நிக்கிறது கோர்ட்டுக்கு போறோம், அவன் இருக்கிறது எதிர் தெருவு. யார்கிட்ட கதை விடுறீங்க சார்? அப்படியே இருந்தாலும் கட்சியில இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு கட்சி பொறுப்பா? ஆமா, பாஜகவில் இருக்கவங்க தப்பு பண்றதுக்கு பாஜக பொறுப்பா? கட்சியினுடைய பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தன் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பண்ணி மினிஸ்டர் கூட இருக்கிறாப்புல. அப்ப இது எப்படி கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவன் என்ன சொல்றான் போன்ல? அதனுடைய எஃப்ஐஆர் படி நீங்க பாருங்க. அந்த சாருக்கு நீ பண்ணணும் சொன்னாப்லையா இல்லையா? சொன்னாப்லையா இல்லையா? அது எந்த சாரு? இப்ப எனக்கு டவுட் வருமா இல்லையா? சொல்லுங்க சார். சார் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சார் சொல்றேன். விசாரிக்கிறதுக்கு முன்னாடி கமிஷனர் இதுக்கு முன்னாடி பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. கோர்ட்டே கண்டம். அதுதான் நாங்களும் கேட்கிறோம். எங்க தலைவர் வேற என்ன கேட்டாரு? அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும், அந்த பெண்ணின் பக்கம் எல்லாருமே நிற்கணும், அரசாங்கம் சரியா நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை சரியா நடவடிக்கை எடுக்கணும், எஃப்ஐஆர் இந்த மாதிரி எல்லாம் வெளியாகக்கூடாது, அது கண்டிக்கத்தக்கது, சட்டப்படி தப்பு. எஃப்ஐஆர்ல பெண்ணினுடைய அடையாளம் வெளியிடக்கூடாது. வெளியாகிருச்சுன்னா வெளியாக காரணமானவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் கோர்ட் சொல்லுது. வேற என்ன? தேவேந்திரன் கூட என்ன சொல்லுங்க? கூட என்ன சொல்லணும்? திமுக இருந்து உடனடியா நீக்கணும். யார? கட்சியிலேயே இல்லைன்னு ஒரு பொதுச் செயலாளர் சொல்றாரு. இன்விடேஷன் நான் கூட 4 அடிச்சு அதுல என் பேரை போட்டுக்கலாம் கட்சியில் இருக்கிற மாதிரி. அதுக்காக அது பொறுப்பாயிடுங்க. நீங்க கட்சியில என்ன உறுப்பினர் என்னவா இருக்காரு? அதான் சார். சார் பத்திரிக்கை இருக்குல்ல, நீங்க ஒன்னு அடிக்கிறீங்க, அதுல என்ன பாஜக கிழக்கு பகுதி அணிகளின் துணை அமைப்பாளர்கள் அதுல டி ஞானசேகர். இப்ப நான் ஒரு பத்திரிக்கை அடிக்கிறேன், அதுல உங்களை கட்சியின் தலைவரா போட்டுக்கிறேன்னு வைங்க, அது சரியாயிடுமா? அது அந்த மாதிரிதான் கட்சி பொதுச் செயலாளர் இல்லைன்றாரு. தேங்க்யூ. இப்படியே பேசுங்க. இதான் வேணும் எனக்கு. இப்படிதான் பேசணும். நீங்க இவ்வளவு நேரம் நான் கத்தி பேசுறதுக்கு இப்ப கரெக்டா பேசிட்டீங்க. மாறி கீறி பேசுவீங்களான்னு பார்த்தா கிடையாது, கரெக்டாக தான் பேசிருக்கீங்க. என்ன சார்? அதுதானே சார், அது மக்களுக்கு புரியும் சார். புரியட்டும் சார், புரியும் சார், புரியட்டும். அடுத்ததா ஒரு கட்சியில இருக்காங்கன்றதுக்காக அவங்க செய்யற குற்றங்களுக்கு அந்த கட்சி பொறுப்பேற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எல்லா கட்சிகள்ல இருந்தும் குற்றம் செஞ்சவங்க இருக்காங்க, பாரதிய ஜனதா உட்பட அரெஸ்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷத்துலயே நம்ம பல அரெஸ்ட் செய்திகளை பார்த்தோம். நாங்கள் உடனடியே நிக்கிடுவோம். அதான் சார், நீங்க பண்ணலையே, கட்சியிலே இல்லைன்னு சொல்றீங்க.
அப்ப கட்சியில இருக்கிறத நம்ம சுப்பிரமணியம் கோட்டூர்புரத்துல எங்க போனாலும் கூட போயிருக்காப்ல ஒரு அமைச்சர். நீங்க என்னுடைய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கீங்க. இட் இஸ் ஆல்வேஸ் ஆன் இன்வெஸ்டிகேஷன் சைடு. எஸ், ஒரு அமைச்சர் கூட ஒரு மோஸ்ட் ஆக்சசபிளா இருக்கக்கூடியவர், ஒரு டெப்யூட்டி சிஎம் கூட மோஸ்ட் ஆக்சசபிளா இருக்கக்கூடியவர், அந்த நபர் மேல போலீஸ் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? பயப்படுவாங்க. பிரச்சனை வரலாம். நான் சொல்றது ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ் வேறங்க. இன்வெஸ்டிகேஷன் யார் இருப்பாங்க? எஸ்ஐ, ஐஓ. அதனால தான் இன்னைக்கு ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 3 பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் தலைமையில் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். கரெக்டா? அதுதான் நாங்களும் கேட்டோம். அதான் நாங்களும் எங்க சைடுல என்ன இப்ப இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம நீதிமன்றத்தை நாடி நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு. பண்ணிருக்கோமே, அதான் பண்றோம்ல. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து சாட்டையடி மாதிரியான போராட்டங்களை நடத்தணும்? மக்களுக்கு தெரிய வேண்டாமா? அது அரசியல் தான். மக்களுக்கு தெரிய வேண்டாம். அரசியல் தான். நமக்கு இந்த பக்கம் ஒரு வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் சரி செஞ்சுக்கிறதுக்கு, அந்த பெண்ணின் பக்கம் நிற்கிறதுக்கு, நீதியை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு. ஆர்கனைசேஷன் கிடையாதுல்ல, வேற சார். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியான எங்க தலைவர் பண்ணது நீங்க கிரிட்டிசைஸ் பண்றதா இருந்ததுன்னா அது கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. எந்த விதத்துல உங்களுக்கு பாதிக்குது? பாதிக்கல சார், இது அரசியல் லாபங்களுக்கு இவங்க பயன்படுத்திக்கிறாங்களோ. என்ன லாபம் உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க, என்ன லாபம்? கவனம். என்ன கவனம்? மக்கள் கவனம். அண்ணாமலை அவர்களுக்கு கவனம். இப்போ நீங்க அந்த இது பண்ணி தான் வரப்போதா? ஒரு மனிதர் உண்மையாவிலேயே, நான் என் மெசேஜஸ்லாம் இருக்கு, வேணா காட்டுறேன். நான் அது காட்டலாமான்னு தெரியல, தலைவர் அனுப்பின மெசேஜ். உண்மையிலேயே எமோஷனல் ஆகி அவரால் வந்து அதை ஏற்றுக்கு எஃப்ஐஆரை பார்க்குற வரைக்கும் எஃப்ஐஆர் அவர் வந்து அதை பார்க்கலைங்க. அதை பார்த்தப்புறமா தாங்க அவர் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டார். அதை பார்த்து நீங்கள் அப்செட் ஆகலைன்னா எனக்கு புரியலை. எல்லாருமே அப்செட் ஆயிருக்கும் சார். இவ்வளவு நேரம் அப்புறம் ஏன் பேசுறீங்க? திமுக சார், அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுல இல்ல சார். நீங்க பண்றது கிடைக்க வேண்டாமா? அந்த விஷயத்துல நம்ம பேசல. நீங்க ஒரு அரசியல் போராட்டத்தை நடத்துறீங்கல்ல, அந்த போராட்டம் உங்க லாபத்துக்கா இல்ல அந்த பெண்ணுக்கான்றதுல? அரசியல் போராட்டம் இப்ப நாங்க பண்ணோம்னா அறிவாலயத்தை முற்றுகிட்டு இருந்தோம்னா நீங்க பேசுறதுல அர்த்தம் இருக்கு. அதை செஞ்சிருந்தீங்கன்னா அது அரசியல். செஞ்சிருந்தீங்கன்னா போராட்டமா? சாட்டையடி எல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையே சார். நீங்க பார்த்தது இல்ல சார். நீங்க கொங்கு பெல்ட்ல நீங்க இல்ல சார். கோயில்கள்ல பண்ணுவாங்க சார், வேண்டுதலுக்கு பண்ணுவாங்க. போராட்டத்தை இப்படி பண்ணி நம்ம பார்த்துருக்கோமா என்ன? ஒருத்தருடைய ஸ்டைலு அவங்கவுங்க லெவலில் அவங்க பண்றாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுக்கு இது எப்படி விமர்சனம் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு காமெடியா கொண்டு போய் சேர்க்கிறாங்கல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதலமைச்சர் சட்டை கிழிச்சிட்டு போனார்ல ஒரு டைம்ல, ஆப்போசிஷன் லீடரா இருக்கும்போது. அது சட்டப்பேரவையில் கிழிச்சாங்கன்னு வெளியே வந்து காட்டினாரு. பொய் தானே, ஊருக்கே தெரியுமே. இவர் சட்டை கிழிக்கிறது தான் எடப்பாடியோட வேலையா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஏன்னா வரும்பொழுதெல்லாம் ஒரு அஜெண்டா எடுத்துன்னு வர வேண்டியது. சார், என்ன சார் அஜெண்டா தெரியல. நீங்க எஸ்வி சேகர் இது ஒரு கோமாளித்தனன்றாரு, இந்த போராட்டத்தை இது ஒரு காமெடி சேனல்ல போட வேண்டிய விஷயம்ன்றாரு. இப்படியான விமர்சனங்கள் வருது. உங்க கட்சியில இருந்தவர், ஒரு முன்னாள் எம்எல்ஏ. அப்ப இந்த கேள்விகள்லாம் கேட்கக்கூடாதா? இது இப்படி ஒரு கேள்வி எழுப்பிட்டா உடனே அப்ப நீங்க அந்த பெண்ணுக்கு எதிரானவங்களா, அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேணாமன்னா இது எப்படி சார்? இப்போ தேவேந்திரன் ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல. ரங்கராஜ் பாண்டே கிட்ட இன்டர்வியூ எடுத்தீங்களா? என்ன சொன்னாரு? லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தீங்களே இந்த விஷயத்தை பத்தி இல்ல, நேத்து என்ன பேசினாரு? இந்த நடவடிக்கை ஒரு முக்கியமான நடவடிக்கை, இது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும், அரசியலுக்காக தான் பண்றாங்க. நானும் அதான் சொல்றேன். நாங்க மட்டும் என்ன சொன்னோம்? நாங்க என்ன அரசியலுக்காக தான், மக்கள் நலனுக்காக இல்ல. அப்ப அந்த பெண்ணின் நலனுக்காக இல்ல. அரசியல்னா என்ன? அரசியல்னா என்ன? முதல்வர் ஸ்டாலின், மா சுப்பிரமணியம், அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எல்லாரையும் மதிக்கிறேன். ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன். தேர் ஆர் ஹோல்டிங் வெரி குட் பொசிஷன்ஸ். எல்லா கட்சியிலுமே தவறு நடக்கும் சார். எல்லா கட்சியிலுமே நடக்கும். ஹவு டு வி நோ? இந்த மாதிரியான ஒரு இடியட் எங்க இருப்பாங்க, சர்டிபிகேட் எடுக்க முடியாது. ஒரு மெம்பரா ஜாயின் பண்ண குடும்பத்துக்குள்ளேயே பல விஷயங்கள் கிரைம்ஸ் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம கேட்கறதுல ஒன்னே ஒன்று. மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட், இவன் உங்க கட்சிக்காரன், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய கேள்வி. நீங்க என்ன சொன்னீங்கன்றது தான் பிரச்சனையா இருக்கு. நான் பேசுறேன். நான் வந்து ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய உதயநிதி என்ன பண்ணலாம்? இளைஞர் அணி தலைவர் வெளிப்படையாக வந்து எங்கள் கட்சியில் இருந்தார், இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி தவறு செய்வார்னு தெரியாது, உடனடியாக நீக்கிட்டோம். அவர் மேலே சட்டம் தன் கடமையே செய்யும். ஒன் ஸ்டேட்மெண்ட் உதயநிதியோ அல்ல மா சுப்பிரமணியம், நாங்கள் என்ன சொல்கிறோம்? அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களை வந்து இதில் வந்து நான் வந்து குற்றம் சாட்டுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐ நோ அபவுட் ஹிம். யூ திங்க் ஐ வில் டூ தட்? அந்தளவுக்கு ஒரு டாப் லெவலில் இருக்கிறவங்க வந்து கீழே இறங்கி போவாங்க நீங்கள் நினைக்கணும்? நோ, அந்தளவுக்கு நான் எங்கள் தலைவர் யாருமே நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை. வி டோன்ட் டூ. நாளைக்கு என் கூட இருக்கிற ஒருத்தர் தப்பு பண்ணால் நான் பொறுப்பேற்றுக்க முடியுமா? அந்த லாஜிக் தான் சார். அந்த லாஜிக் தான் சார் இங்கேயும் அப்ளிகபிள். ஆனால் உங்கள் அமைச்சர்
கோவிச்செயல்னு ஒருத்தர் இருக்கார், எஜுகேஷன் மினிஸ்டர். பேர் என்ன பேர் அவர்? இல்லை, எனக்கு வந்து எனக்கு அந்த கட்சியில் தெரிஞ்சவர் உதயநிதி, அன்பில் மகேஷ், உயர்கல்வித்துறை அமைச்சரை சொல்கிறீங்க. அவர் கோவிச்செயல்னு யாரோ ஒருத்தர், செல்லியன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொன்னார்? அண்ணாமலையை அரசியல் செய்கிறார், யாரும் எங்கள் கட்சியிலேயே இல்லைன்னார். இதுக்கு தான் இவ்வளோ போராடுறோம். இல்லை சார், இவர் உங்கள் கட்சியில் தான் இருக்கிறாரு சார். இருங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். ஏன்னா நீங்க கோவிச்செல்லியன் ஒரு நிமிஷம், ஒரு டெல்டாக்காரர், ஒரு நிமிஷம் நீங்க பேச விடுங்க. அவர் டெல்டாக்காரர் இல்டாக்காரர் இருங்க, ஒரு நிமிஷம் பேச விடுங்களேன் ப்ளீஸ். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் நம்ம எல்லாரும் மதிக்கிறோம். அக்ராஸ் ஆல் பார்ட்டிஸ் வி ரெஸ்பெக்ட் ஹிம். ஓகே, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கணும்னு நினைக்கிறோம், துரைமுருகன். ஆமாம், அவருடைய ஸ்டேச்சருக்கு லீவ் இட். ஆனால் அவர் போய் சொல்லலாமா? அதான் என்னுடைய கேள்வி, அதான் என்னுடைய வருத்தம். அவருடைய ஸ்டேச்சருக்கு ஒரு நிமிஷம் அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவேன், குழந்தைய தொடலாமா அவன், இதை பேசியிருந்தா எனக்கு மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். அதை பேசாமல் இன்றைக்கி அசிங்கம் யாருக்கு? உங்களுக்கு தானே. என்டையர் இந்தியா இன்றைக்கி ஷேமான் ஸ்டாலின் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் நிப்பாட்டிட்டோம் ட்ரெண்டை. இன்றைக்கி ஊர் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. நாங்கள் பண்ணலை அது. நாங்கள் ஆச்சரியப்படுறோம். நேற்று பார்க்குறோம், என்னடா ஒரு ஆர்கனைசேஷன் அவன் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கள் முதல்வர் தானே நீங்கள், வை கான்ட் யூ ஸ்பீக்? இவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூ நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு என்ன அங்கே சிவில் ஏவியேஷன் மினிஸ்டரோட வேலை சொல்லுங்கள். நமக்கு என்ன இருக்குது? இங்கே ஸ்டேட், நம்ம ஸ்டேட்டு, அப்புறம் பேசிப்போம். அவர் உங்களை வந்து பார்ப்பார். ஒரு வார்த்தை தலைவர்கிட்ட சொல்லுங்கள், யாராக இருந்தாலும் இங்கே கொண்டு வருவார். எங்கள் தலைவர் உங்களோட இங்கே உட்கார வச்சு பார்க்க வைக்கிறோம். அவரோட நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. எங்களுடைய கௌரவம் சார், நீங்கள் சீஃப் மினிஸ்டர், எந்த பார்ட்டி வேணாலும் நீங்கள் இருந்துட்டு போங்க. மத்திய அமைச்சர் சார், அவர் சந்திக்கிறது இருக்குது. இங்கே இஷ்யூ ஓடிட்டு இருக்குல்லங்க, இங்கே ஹைகோர்ட் உங்களை ஸ்லாப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் இருக்கணும்ல. நீங்கள் இருந்தால் அந்த மாதிரி நடக்குமா? கமிஷனர் அவர் பாடிக்கு ஏதோ ஒரு திசையில் போயிட்டு இருக்காருல்ல, சிஎம் இருந்தால் நடக்குமா சொல்லுங்கள்? ஒருவேளை சிஎம் இருந்தாருன்னா இது மாதிரி நடக்குமா? இதுதான் என்னுடைய கேள்வி. சிஎம் இருந்தாருன்னா இனோஸ் இல்லை, 50-60 இயர்ஸாக வந்து அரசியலில் இருக்கிறாரு, இனோஸ் அபவுட் இட்ல, எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியும்ல. இன்றைக்கி எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. எல்லாம் பெண் குழந்தைங்க பயப்படுவாங்கல்ல. இது ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது, அது நீங்கள் வெளிப்படையாக வெளியே வருது சார், யார் சார் கொடுப்பாங்க? மேபி அவன் மேலேயே ஒரு 100 கம்ப்ளைண்ட் வரலாம்ல. 10 வருஷமா அதே காம்பவுண்டில் சுற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பல இது இருக்கு சொல்கிறாங்க. எஸ், அவன் மேலே இருக்கலாம், மற்றவங்க மேலேயே இருக்கலாம், ஒரு டீச்சர் மேலேயே இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸர் மேலேயே இருக்கலாம். குழந்தைங்களாம் தைரியமாக வெளியே வந்திருப்பாங்கல்ல. சரி, எனக்கு தான் இது நம்ம ப்ராப்பராக, இது ஒரு சென்சிட்டிவ் மேட்டர். அதனால் தலைவர் அவர்கள் இந்த சென்சிட்டிவிட்டி யாரும் புரிஞ்சிக்கல. நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதான கவன ஈர்ப்புன்னு தானே சொல்கிறாரு. அதனால தான் அந்த சாட்டையடி போராட்டம். எஸ் சார், இன்னைக்கு இந்த டிஸ்கஷன் நடக்குது. எஸ், அப்ப அதுதான் எஸ்வி சேகர் மாதிரியானவங்க எப்படி சொல்றாங்க? நான் சொல்றேன்ல, எஸ்வி சேகர் கிடையாது சார், அவங்களால 1000 பேர் என்ன வேணாலும் சொல்லட்டும் சார். இன்னைக்கு பெண்களுக்கு, ஒரு பொன் குழந்தைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு, தந்தைமார்களுக்கு தெரியும் சார். நீங்கள் அவங்கள போய் இன்டர்வியூ எடுங்க. எஸ்வி சேகர் பியூர் ஈகோ சார். அவருக்கு என்ன பிரச்சனை? அவரை நான் மதிக்கிறேன், அவர் எங்கே பார்த்தாலும் நல்ல தேசபக்தர், அதெல்லாம் நான் ஒன்று இல்லைன்னு ஆனால் அவர் ஏன் அந்த மாதிரி பேசுகிறேன்னு எனக்கு புரியலை. தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேலே என்ன அப்படி ஒரு கோவம்ன்றது எனக்கு புரியலை. எனக்கு புரியல. எங்களால் பேச முடியாதா திருப்பி அது மேலே சொல்லுங்கள்? அவரை பேச முடியாதா? அவரை வயசுக்கு மதிக்கிறோம், அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டு. எவ்வளோ நேரம் அரசியல்வாதி நான் பேசுகிறதுக்கு? அது மாதிரி இப்போயே போகிற போக்கில் ஒரு 2-3 வார்த்தையை விட்டேன் கோவத்தில், கரெக்டாக? அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்? ஃபோன் பண்ணி அந்த வார்த்தையை போடாதீங்க, வருத்தப்படுவாங்க. இதான் நான் சொல்லுவேன், எல்லாரையும் சொல்லுவோம். கோவத்தில் வரதில்லை. கிண்டல் கேலி நீங்கள் பண்ணும்பொழுது பார்த்து, எதுக்கு என்ன மாதிரியான ஒரு இஷ்யூவில் கிண்டல் கேலி பண்ணுறீங்க? ஒரு ஐபிஎஸ் படித்தவர், ஐஐஎம்மில் டாப் மோஸ்ட் ரேங்க்கில் வந்தவர், லண்டனில் வந்து இந்தியாவிலேருந்து மொத்தம் 14 பேர் தான் போகிறாங்க, அந்த படிப்பை படிச்சுட்டு வந்தவர். அவர் என்ன வந்து ஒரு 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 காமெடிக்காகலாம் பண்ணுவாரா என்ன? இல்லை எங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி இருக்குன்னா வேறு வழியே தெரியாதா? அவர் கூட அமர் பிரசாத் ரெட்டி நிற்கிறேங்க, எனக்கு தெரியும் என்னென்ன பண்ணால் என்ன நடக்கும்ன்ட்டு. யாத்திரையை நடத்தியிருக்கேன் 365 நாள், நாட் ஏ ஜோக். 234 தொகுதியில் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன பண்ணால் மீடியா அட்டென்ஷன் வரும்னு எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் முட்டா போயிலுங்களா? படித்து தானே வந்திருக்கிறோம். திமுக மாதிரி ஒரு 100 சேனல் வச்சுக்கல, ஆனால் உங்கள் 100 சேனல் எங்கள் சைடு திருப்புறது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நான் சேலஞ்ச் பண்ணுறேன், சும்மா இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்னு சொல்ல வக்கீல வருவாங்களா வரமாட்டாங்களா? ஏதோ ஒரு செய்தி சொல்லுவோம் தெரியும்ல, எங்களை எப்படி ஒரு ஹீட்டட் சீட்டில் வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அவ்வளோ சார், அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு பாதிப்போம் நீங்கள் யோசிச்சு பாருங்க சார். இல்லை சார், அதனால தான் அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் அதுதான் சார் எனக்கு அதில் ஒரு பகுதியும் இது சார். எங்கேயோ இது உதயநிதி செய்ய சொல்லியிருப்பாருன்ட்டோ, இல்லை மா சுப்பிரமணியம் செய்ய சொல்லியிருப்பாருன்ட்டோ, இல்லை வேறு யாராவது கட்சி ஆட்கள் செய்ய சொல்லியிருப்பாங்க, நாங்கள் சொல்லலை. எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. அப்படி ஒரு சீனை தானே கொண்டு போய் நிறுத்துறோம். இல்லை, அப்ப அந்த ஆதாரல இங்க பாருங்க, நோட்டீஸ் இங்க பாருங்க, போட்டோ சொல்லிட்டீங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இருக்கிறார் கட்சியில் இன்னும் நீக்கல. உங்களுக்கு புரியல எப்படி இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்னு சொல்றோம்.
யூ கம் அவுட் ஓப்பன்லி. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் பயப்படுவாங்க. லோக்கல் போலீஸ் சாதாரண வட்டத்தலைவரை பார்த்து பயப்படுவாங்க. நீங்கள் உதயநிதி ஸ்டாலினுங்க, உங்களை நான் எலிவேட் பண்ணியே பேசுகிறேன், பார்க்க சந்தோஷப்படுவார். பண்ணிட்டோம். ஒரு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டருங்க. நார்மலாக இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது என் வாழ்க்கையில். சொல்கிறேன். அடுத்த செகண்ட் நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்களை தண்ணி இல்லாத காடுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அவன் எப்படி தைரியமாக பண்ணுவாங்க? அதுதான் இன்றைக்கி வந்து ஹைகோர்ட் வந்து 3 IPS ஆஃபீஸர்ஸ் வச்சு நான் வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து அந்த 2 ஜட்ஜிங்களுடைய காலில் விழுந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைத்தால், பொதுவாக இந்த நீதிபதிகள் அரசியல்வாதிகளை பார்க்கறது கிடையாது, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிங்க பப்ளிக் ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா நேராக காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக ரொம்ப நன்றி சார், ஒரு பெண் குழந்தைக்கு நடந்த ஒரு ஒரு இது எப்படி சொல்கிறது, இன்சல்ட், அரசாங்க சைட்லேருந்து செய்த இன்சல்ட் இது. அதை நீங்கள் வந்து நீக்கி கொடுத்துருக்கிறீங்க. ஏன்னா கமிஷனர் அவர்கள் வந்து எனக்கு ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன். கமிஷனர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டு ஐ டோன்ட் லைக். அது அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாரும் எமோஷ்னலாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை நீங்கள் காட்டுறதுக்கு நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்கக்கூடாது. இல்லை சார், ஈஸ் பண்ணுறதுக்குன்னு தான் கவர்மெண்ட் தரப்பில் சொல்கிறாங்க. அப்படி இல்லை. அது அந்த சூழலை வந்து சென்சேஷனலா போயிட்டு இருக்கு. மேபி இட்ஸ் கான் ராங். மேபி இட்ஸ் கான் ராங். அதான் நான் சொல்கிறேன். he has not done intentionally. எல்லாரும் ஏன்னா ஒரு பிரஸ் பார்க்குறவங்க கிடையாது. எஸ், ஒரு சென்சேஷனலா போகுது. அந்த சூழலை ஈஸ் பண்றதுக்கு டெக்கரேட்டட் ஒரு IPS ஆஃபீஸர் ADGP ரேங்க்ல இருக்கிறார். DGP ஐ டோன்ட் நோ ரேங்க்ல இருக்கிறாரு. இருக்கக்கூடியவருக்கு வந்து டெய்லி பிரஸ் பார்க்க மாட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அடுத்தது எந்த டைரெக்ஷனில் வருவீங்கன்னு தெரியும். எங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம்னா நாங்கள் வந்து அப்படியே ஓகே நல்லா இருக்கீங்களா ராஜா, வடை சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்கு போவோம். அது அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நேரத்தில் கவர்மெண்ட் PROஸ் தான் ஹேண்டில் பண்ணணும் சப்ஜெக்டை, இல்லை கவர்மெண்ட் அமைச்சருங்க. ஆனால் துரைமுருகன் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார்? அதை அதான் கட்சியிலே இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அது தப்புங்க. அவர் அண்ணனுக்கு வந்து வேறு என்ன பண்ணுவார்? அவருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இது வந்து இருக்குன்னு சொன்னால் பெரிய பிரச்சனையாகும். நாங்கள் அதை வந்து ஆல்ரெடி இப்போ இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை சார், இந்த மாதிரி தவறுகள் நடக்கும்போது வேறு பிரச்சனைகளில் திமுக காரங்களே சம்மந்தப்பட்டிருக்காங்க அல்லது பேசியிருக்காங்க, ஏதோ ஒன்று அப்படி வரும்போது அவங்கள கட்சி விட்டு நீக்குன்னு கட்சி தான் உடனடியாக நீக்குனாங்க. நான் சொல்றேன், ஒருவேளை இல்லாமலே இருக்கலாம். ரொம்ப எனக்கு சார் இப்போ இன்னொன்று சார், நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. பிரச்சனை பேசிக்கா ஒரு கட்சியில இன்னைக்கு யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் சேர்ந்துடலாம். உங்களுக்கே கூட தெரியாது பாஜக எவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க. பாஜக தான் எவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க, எல்லாருமே நம்மளுக்கு தெரியாது. அப்படி கூட யாராவது ஒரு உறுப்பினர் அட்டை எடுத்து வச்சிருக்காங்க. சரி தேவேந்திரன், நீங்க புரிஞ்சுக்கிங்க, அப்படி கிடையாதுன்ட்டு கோட்டுப்புறத்தில் இருக்க எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும், அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சுமே அப்படி சொல்லுவாங்களா யாராவது? வேற என்ன பண்ணுறது? அரசியல் சார், வேற என்ன பண்ண முடியும்? அரசியல் நல்ல விஷயம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் சொன்னீங்க. இல்லை சார், நல்ல விஷயம் தான். உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும்ல, ஹேவ் டு சேவ் யுவர் ஸ்கின். இல்லை நான் சொல்கிறது ஒன்று, இப்போ கூட தாமதமாகலை. கட்சியை விட்டு நீக்கிடுங்க, டிஸ்அசோசியேட் பண்ணிக்கோங்க, அனௌன்ஸ் இட் ப்ராப்பர்லி. சார் உதயநிதி சொல்லிட்டாரா சார் கட்சியில் இல்லைன்ட்டு? சார் நான் இப்படி எடுத்துக்கிட்டுமா? எனக்கு உதயநிதி சொன்னாதான் சார். எனக்கு தெரிஞ்ச திமுகவை பொறுத்த வரைக்கும் உதயநிதி தான் சார் பாஸ். இல்லை சார், திமுகவோட ஒரு அணியோட செயலாளர் தான் உதயநிதி. அதெல்லாம் நீங்கள் திமுக பாடிக்கே கிடையாது. அங்கே துரைமுருகன் தான். அல்ல அவர் தான் சார். இளைஞர் அணிக்கு தான் சார். அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் உதயநிதி தான், அவர் தான் பாஸ். அந்த கட்சிக்கு அவர் தான் பாஸ். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஏற்றுக்க மாட்டேன் சார். கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல சார், நம்ம அதெல்லாம் சும்மா இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் தான் பாஜக அப்படி இன்னொருத்தர் சொல்லிட முடியுமா? அது எங்கள் கட்சி நேஷனல் பார்ட்டி, இது வந்து அவரோட பார்ட்டி சார். இது வந்து சகோதரர் உதயநிதியோட பார்ட்டி. அவர் சொன்னாதான் ஒத்துப்பீங்க? ஆமாம், அவர் சொன்னதான் ஒத்துப்பேன். சரி, அதான் சார் மறுபடியும் வாய் திறக்கணும். எஸ், மறுபடியும் இப்போ கோர்ட் இருக்கு, கோர்ட்டுக்கிட்ட போய் நம்ம நிற்க முடியும். இந்த தவறுகள்லாம் நடந்திருக்குன்னு போய் நம்மளா வழக்கில் இணைஞ்சிக்க முடியும். நம்ம போய் புஷ் பண்ணலாம் வந்து இப்படி சார். அதுதான் சொல்றேன், இதெல்லாம் இருக்கு, இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா நம்ம ஒரு போராட்டம் நடத்துறோம், சாட்டை அடிச்சுக்கிறோம், எங்க சைடுல இருக்க கரெக்ட் சார். அததான் நான் சொல்லிருக்காங்க. அதுதான் சார் சொல்றேன், அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு இருக்கு. நம்ம இதெல்லாம் செய்ய முடியும். மக்கள் திரள் போராட்டத்தை நடத்தலாம், ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம், இன்னும் அதிகமான நெருக்கடியை கொடுக்கறதுக்கான எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு விஷயம், எஸ், நான் கேள்வி முடிச்சிடுறேன். இல்ல கேள்வி புரியுது. அப்படின்னும் போது ஏன் இதை பண்ணீங்க? இல்லை சார், இப்போ யோசிங்க வேறு ஏதாவது. இல்லை சார், அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நாம கவன ஈர்ப்பு போராட்டமும் அதான் நான் கேட்டேன். முடிச்சிடறோம் சார் கேள்வி. அதான் எதையே எப்படி பண்ணீங்கன்னு கேட்க. இல்லை சார், நம்ம அப்படி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கும்போது கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துகிறோம். இதை
நம்மளுடைய சுயலாப அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறோமோங்கிற துணியை கொடுக்குறோம். அப்போதான் இன்னொரு கேள்வி என்ன எழுப்புறாங்கன்னா, நாடு முழுக்க பல பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள், பாலியல் பலாத்காரங்கள், கூட்டு பாலியல் வன்புணர்வு கொலைகள்லாம் நடந்திருக்கு. பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து செல்றாங்க. உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே கூட அப்பெல்லாம் வராத இந்த கோபம், இந்த ஆத்திரம், இப்படியான நடவடிக்கை, இப்படியான போராட்டம் உங்களுக்கு ஏன்னா சாட்டையில் அடிச்சுக்கல? இப்படி கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்வி நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். அப்பெல்லாம் பண்ணிக்காத, சாட்டையில் அடிச்சுக்காத, தேசிய தலைவராக இருக்காத, அவர் தேசிய தலைவராக்குங்க. அப்பெல்லாம் பண்ணாத, இந்த ஆத்திரம் வராத, நீங்க இப்ப பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன நோக்கம்னு கேக்குறாங்க. சார், எங்களுடைய லிமிட் தமிழ்நாடு. நாங்க தமிழ் பேசுறவங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது. இப்ப யாராவது பார்லிமெண்ட் ஹிந்தி பேசினா கூட திமுக காரனுக்காவது தெரியும் போல இருக்கு, எனக்கு தெரியாது. நான் உட்கார்ந்து யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்கள கேட்டுப்பேன். நான் என்ன சொன்னாங்க? சோ நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்துல வேற மாநிலம் அது, அதனால நான் கண்டுக்க மாட்டேன். தேவேந்திரன், இங்க நான் பேசுவேன். சொல்லவா? ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லவா? இதுதான் உங்களுக்கு என்னோட ஸ்டேட்மெண்டா வச்சு ப்ளீஸ். யார் ஆட்சி நடத்தினாலும் சரி, எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு தவறு நடக்குது அப்படின்னா அதை கண்டிக்கணும். சாதாரணமாக கண்டிக்க கூடாது. அதுக்கு என்ன அல்டிமேட் பனிஷ்மெண்ட்டோ அது கொடுக்கணும். அதுக்கு துணை நிற்கக்கூடிய யாராக இருந்தாலும், உங்க கட்சி முதல்வர்களாக இருந்தாலும், எஸ், அப்புறம் என்ன ஆண்டவனே சொல்லிட்டேன், ஓகே, உடனே என்ன உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எங்க கட்சி முதல்வரா? ஏன்னா இந்த கட்சி முன்னாடி அப்படி நடக்கலையே அடிப்படையில் இருந்து நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் நார்மலாக இந்த பதிலை சொல்லுவாங்களா யாராவது? நான் சொல்கிறேன்ல, ஏன்னா நான் அண்ணாமலையுடைய ஃபாலோவர். எனக்கு தெரியும் நான் பேசுகிறது கரெக்டுன்ட்டு. ஒரு பெண்ணுக்கு தவறு நடந்தால் அவன் யாராக இருந்தாலும் சரிதான், அந்த தவறு செய்தவனை தண்டிக்கணும். அந்த தவறுக்கு ஆதரவாக நின்றவனை தண்டிக்கணும். அந்த தவறை மறைக்கணும்னு நினைக்கிறவனை தண்டிக்கணும். அது யாராக இருந்தாலும் சரிதான். என்னை படைத்த அந்த ஆண்டவனாக இருந்தாலும் சரிதான். நோபடி இஸ் பியாண்ட் நாரி சக்தி. பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கார். எவனும் கிடையாது, ஒரு பெண் சக்திக்கு மேலே எவனுமே கிடையாது. நீ கோயிலுக்கு போலியா போகாத, அந்த அம்மா காலில் விழு போதும். 33 கோடி தேவதைகளும் அந்த அம்மா காலில் தான் இருக்கு. என்னை பெற்ற தாய் காலில் தான் இருக்கு. எனக்கு தெரியும் ஒரு லேடியினுடைய பவர்னா என்னன்ட்டு. உங்களுக்கு தெரியாதா? நான் ஜெயிலில் இருக்கும்போது என் மனைவி தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க. எத்தனை கோட்டி ஏறி இறங்குனாங்க. நான் கேட்குறதெல்லாம் ஒன்று தான். அது நீங்கள் இவ்வளோ பெரிய மூத்த தலைவர்கள் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த இஷ்யூவை நீங்கள் வெளியே வந்து உங்களை நீங்கள் டிட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வேற திசையில போயிருக்கலாம் அப்படின்றது எங்களுடைய கருத்து. இப்போ இந்த கம்பேரிசனுக்கு இதை பதிலாக எடுத்துக்கலாமா சார்? இனிமேட்டு அப்படி ஏதாவது நடந்தால் நம்ம அதுக்கும் நிற்போன்னு. எது? வேற மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய இடங்களில் இப்படியான பிரச்சனைகள் பெருசாக வரும் பொழுது பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்படுறதும், இது 100ல் 1 தான் வெளியே வந்துருச்சு அப்படின்னு பாஜக முதல்வரே பேட்டி அளிக்கும் போதும், அந்த மாதிரி நிகழ்வுக்கெல்லாம் நாமளும் இப்படியே நடவடிக்கைகள் இனிமேட்டு எடுப்போம்னாவது எடுத்துக்கலாமா? இனிமேல் இல்லைங்க, எப்பயுமே எடுத்துக்கலாம். ரைட். யாரை வேணாலும் விட்டுங்க. பெண்ணுங்க அந்த இடத்துல நான் என் சகோதரியை தான் பார்க்குறேன். இப்போ என் சகோதரி யாராவது அந்த மாதிரி நடந்திருந்தது சார். தமிழ்நாட்டில் மட்டும் யார் முதல்வர் நான் பார்த்துட்டு இருப்பேன். தமிழ்நாட்டில் யார் முதல்வர்னு பார்த்துட்டு இருப்பேன். தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம யார் முதல்வர் இல்லை, இந்தியா முழுக்க எல்லாரும் நம்ம சகோதரி. யாரா? நான் இங்கே இல்லை, வேற ஏதோ ஒரு ஊரில் இருக்கேன். அந்த முதல்வர் என் கட்சிக்காரரு, அதெல்லாம் நான் அமைதியாக இருப்பேன். என் தங்கச்சி, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? எஸ், எனக்கு தேவையில்லை. என் வீட்டு என் பொண்ணு சார். உண்மையிலேயே நாங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப எமோஷனலாக இருக்கோம். நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. எங்களுக்கு அரசியல் இதுலேருந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்னைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கு எமோஷனலாக இருக்கிறனால தான் இன்னைக்கு ஈவினிங்க்கு மொத்த மீடியாவும் எனக்கு தெரியும் அண்ணாமலையோட எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். எஸ் எஸ், அதை நீங்கள் மீடியா அட்டென்ஷன் கொண்டு வரதுக்காக நாங்கள் பண்ணோம். நீங்கள் அதை வந்து நீங்கள் அப்படி தெரிஞ்ச உங்களால் இது அப்படியான ஒரு நடவடிக்கையாக இருந்துருமோங்கிற சந்தேகம் தானே எடுத்துக்கிட்டார்ல. அதுக்கு யாருக்கும் அழைக்கல நாங்கள், தெரியுமா உங்களுக்கு? மீடியா இன்விடேஷன் முந்தைய நாளே அறிவிப்பு கொடுத்துட்டோம்ல, நாளைக்கு நம்ம வீட்டு உங்களை நான் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லையே இல்லை சார். ஒரு கட்சியின் தலைவர் சார், நாளைக்கு நான் இன்ன பண்ண போறேன்ற தகவல் போதுமே, அங்கே நாங்கள் இல்லை ஊரே வந்து நிக்குமே. உங்க கட்சி நிர்வாகிகள்லாம் பாருங்க, அந்த மாவட்ட நிர்வாகிகள் சாட்டையோட வந்து கொடுத்தாங்கல்ல. என்ன எதிர்த்து பேசணுன்றதுனால தேவேந்திரன் வேணா இந்த இடத்துல அந்த மாதிரி பேசலாமே. இல்ல சார், நான் லாஜிக் சொல்றேன். இல்ல அதுக்கு அது விடுங்க, என்ன எதிர்த்து பேசணுன்றதுனால பேசலாமே தவிர இதுத்தெல்லாம் இல்லை சார். மீடியாக்காக அதை விடுங்க. பட் நீங்க உங்க மனசுல உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு, அதுக்கு நடந்த அந்த அவமானம், அதுக்கு நடந்த ஒரு இப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்த அப்புறமா தான் எங்களுக்கு பேச்சு இல்லை சார். திரும்ப என்ன கேட்டிருக்காங்க? நீங்க அந்த ஒரு பொண்ணு சொல்றீங்க, நீங்க ஒரு நாள்ல ஒரு பொண்ணு சொல்றீங்க, கோர்ட்ல சொல்றீங்க பாத்தீங்களா? நீங்க அந்த ஒரு பொண்ணு இல்ல சார்,
எல்லா பெண்களுக்கும் டெய்லி நடந்துட்டு இருக்கு, டெய்லி ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்கணும். மீடியா வெளிச்சமோ அரசியல்வாதிகளினுடைய கவனமோ இல்லாத பெண்களுக்கு இப்படி நடக்கிறது கூட தண்டிக்கப்படணும், தடுக்கப்படணும். அவர்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும், தனி உரிமையெல்லாம் பாதுகாக்கப்படணும். அண்ணா யூனிவர்சிட்டி இல்ல சார், எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலும், எந்த காலேஜா இருந்தாலும், எந்த பணியிடங்களா இருந்தாலும் டெய்லி நடந்துகிட்டு இருக்கா இல்லையா சார்? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல தமிழ்நாட்டுல சென்னையில நடந்துட்டு இருக்கும் சார். எல்லாமே தடுக்கப்படணும். எமோஷனலையும் தாண்டி நாம இதுல சயின்டிபிக்காவும் நடவடிக்கை, மத்திய அரசு அதுக்கு எடுத்துட்டு நடவடிக்கை, மாநில அரசு நடவடிக்கை. இப்ப நான் கேட்கறது, இந்த மாதிரி எஃப்ஐஆர் வெளியே வந்துருச்சுல்ல, எந்த பொண்ணு தைரியமா வெளியே வரும்? அதுதான் சார் சொல்லியிருந்தேன், முதல்லயே நம்ம பேசியிருந்தோம். எஃப்ஐஆர் வெளியே வந்தது பெரிய தவறு, அது நடந்துருக்க கூடாது. வெளியிட்டது காரணமானவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். யார் மேல எடுத்திருக்காங்க ஆக்ஷன் சார்? இன்னைக்கு கோர்ட்டு சொல்லியிருக்குல்ல சார், கமிஷனர் மேலேயே நடவடிக்கை எடுக்கணும்னு. எடுத்துட்டாங்களா தமிழ்நாடு அரசாங்கம்? சார் கோர்ட்டு நம்ம பேசுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொல்லியிருக்கு. 4 மணி நேரம் நம்ம பேசி முடிச்சு தானே தெரியும். 4 மணி நேரம் முன்னாடி. 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ சொல்லியிருக்கா? இமிடியேட் சஸ்பென்ஷன். ஓகே, அதுதான் உங்க கோரிக்கை. கிவ் இட் சோ தட் இன்னொருத்தர் தப்பு பண்ண மாட்டாங்கல்ல. யார் அந்த தவறு செய்தாங்களோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் ஒன்றும் கமிஷனரை சொல்லலை. அவர் என்ன டைரக்டா அவரே இறங்க வந்து யார் அதை லீக் பண்ணியிருப்பாங்களோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாட் எவர் இஸ் த லீகல் ஆக்ஷன் ஹஸ் டு பி டேக்கன் அகைன்ஸ்ட் கமிஷனர், டேக் இட். பிரஸ் மீட் கொடுக்கக்கூடாது, கமிஷனர் கொடுத்துருக்கிறாரு, எடுங்க. இல்லை கொடுக்கக்கூடாது, இல்லை முன் அனுமதியோடு கொடுக்கணும். நார்மலாக வந்து முன்னறிவு கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு. இல்லை அது கவர்மெண்ட் தரப்புலேயே விளக்கம் கொடுத்துருக்காங்க. இல்லை சார், கவர்மெண்ட் தரப்புலேயே கோர்ட்லேயே விளக்கம் என்ன பதில் உரை சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் தெரியும் சார். உள்ள ஆர்கியூ பண்ண எங்களுக்கு தெரியாது இல்லை, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த சட்டப்படியான என்ன விஷயங்களோ எடுக்கணும். நாம் திரும்பவும் ஒரு பெண்ணுக்கு அப்படியெல்லாம் இல்லை சார், நாடு முழுக்க நடக்கக்கூடிய பெரிய கிரைம் இது. எல்லா பெண்களும் அச்சத்தில் பாதுகாப்பற்ற சூழலில் இருக்காங்க. அதுக்கு திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. நாடு முழுக்கவா? நாடு முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அது வரைக்கும் செருப்பு போட மாட்டோம், நாங்கள் போட மாட்டோம். தலைவர் மட்டும்தானே, மற்றவர்களும். எனக்கு காலில் அடிபட்டுருக்கு. காலில் அடிபட்டுருக்கு. இல்லை நானும் அதே சொல்லியிருப்பேன். ஓகே, இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஏப்பா காலை காட்டுங்கப்பா. பரவாயில்ல பரவாயில்ல சார். தலைவர்கிட்டே சொன்னீங்க பாருங்க, கால் தெரியுதா ராஜா? யாராவது வாயை திறந்து பேசுங்கயா, தெரியுதா? ஆமா சார், எனக்கு தெரியுது சார். அப்புறம் அதுக்கு ஒரு ட்ரோல் பண்ணுவாங்க. இல்லை சார், திரும்பவும் திமுக தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், நாங்க 200க்கு மேல ஜெயிப்போம்ன்றாங்க. அப்படினா நம்ம திமுக இந்த விஷயத்தை தவறா ஹேண்டில் பண்ணிட்டாங்க சார். ஆர்எஸ் பாரதி ஒரு பக்கம், அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியும். ஆர்எஸ் பாரதின்னு ஒன்று நான் வருது, அவர் சொன்ன ஒன்று, லண்டன்ல போய் பரிகாரம் ஏதோ கேட்டு வந்திருக்காரு யாரோ ஒரு ஜோசியர் சொல்லி, அதுக்காக தான் இப்படி ஒன்று பண்றாங்க. எந்த ஜோசியர்? அது பேரை சொல்ல வேண்டியதுதானே? அவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்குன்னா பேரை சொல்ல வேண்டியதுதானே? யாரு இவ்வளவு தூரம்? லண்டன் ஜோசியர் அதிக பதவியை தக்க வச்சுக்கிறக்காக. லண்டன் ஜோசியர் யாரு எனக்கு தெரியல, சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் அதே இடத்துல ஜாதகம் பார்க்குறேன். மேபி ஆக்ஸ்போர்ட்லேயே கூட இருக்கலாம். ஆக்ஸ்போர்ட்லேயே ஆஸ்ட்ராலஜியா? வேற லெவல் போயிட்டீங்க. இல்லை, அங்கே தலைவர் அண்ணாமலை அவர்கள்கிட்ட நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க. டெல்லி கிளம்புறாரு லிஸ்ட்டுலாம் வர்றதுக்கு. அப்போ நான் தான் லாஸ்ட்டாக அவர் வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு நான் சொல்கிறேன், நம்ம கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது, இதில் வேண்டாம், எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டார். இல்லை, நமக்கு தெரிஞ்ச சில ஆஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி நமக்கும் வந்து நீங்கள் எல்லா ஸ்டேட் வைடு கேம்பெயின் போகணும், எல்லாம் கேண்டிடேட் நிற்கிறாங்க அப்படின்னு. இல்லை பிரதர், டெல்லியிலேருந்து பிரதமர் சொல்லிட்டாரு. ஓகே, பிரதமர் சொன்னதான் பிரதர் வேத வாக்கு, நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம். வெற்றி தோல்வி நம்ம அதை பற்றி இல்லை, அவர் சொல்லிட்டார், நிற்க சொல்லி நான் நிற்கிறேன். அந்த மாதிரி டைப் அவர். ஏதாக இருந்தாலும் லிமிட்டாக எடுத்துப்பார். சும்மா தலையில் தூக்கி வச்சு எதையும் கொண்டாட மாட்டார். நாங்கள் என்ன அம்மையார் துர்கா ஸ்டாலினா இல்லை வேறு யாராவது சொல்லுங்கள். இந்து மத ஆன்மீகத்தில் பயணிக்கிறவங்கள நம்ம இப்படி சொல்லலாமா? ஐயோ, நான் மதிக்கிறேன். அப்புறம் ஐ ரெஸ்பெக்ட் ஹர் அ லாட். இப்படியேற்பட்ட ஒரு ஏத்திஸ்ட் ஃபேமிலியில் இப்படி ஒரு ஆன்மீகத்தை கொண்டு வந்து அவங்கள டெய்லி டார்ச்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அங்கே ஐ ரெஸ்பெக்ட் ஹர். எனக்கு அவங்கள பார்த்தா வந்து ஒரு அம்பாவை பார்க்குற ஃபீலிங் தான். அண்ணாமலை அவர்கள் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட இடங்களில் ஒரு ஐடி ரைடு நடக்குது. அப்போ அதை மடை மாத்துறதுக்கு அந்த கவனத்தை வந்து மாற்றுறதுக்கு இப்படி ஒரு கவனமிக்க ஒரு போராட்டத்தை அவர் நடத்துகிறாருன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்களே. யார் வீட்டில் ஐடி ரைடு நடந்தது? அந்த நெருங்கிய நண்பர் பேர் என்ன சொல்லுங்களேன்? நெருங்கிய உறவினர் பேர் என்ன?
அந்த நெருக்கம் என்ன நான் சொல்கிறேனே, சொன்னீங்கன்னா தெரியும் எனக்கு. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு தெரியாது யாருமே. அப்படி ஒன்று நடக்கல இல்லைங்க, அப்படி ஒரு ஆளே கிடையாதுங்க. எங்கேயோ தூரத்து சொந்தம் யாராவது ஒருத்தருப்பாங்க, வணக்கம் மாமா மச்சான்னு இந்த கொங்கு சைடு என்ன பிரச்சனைனா பார்க்குற அத்தனை பேரையுமே ஒரு முறை வச்சு கூப்பிட்டுவாங்க. எனக்கு ஒரு எலெக்ஷன் டைம்லேயே நான் வந்து இவர் பார்க்குறவங்களெல்லாம் வந்து மாமே மச்சான் போது எந்த விதத்தில் மாமா எந்த விதத்தில் மச்சான் அப்படின்னா அவர் சொல்கிறது பார்த்தோன்னே எங்கள் அக்கா சைடு அந்தலேருந்து அப்படி போய் இப்படி இவரே தலைவரை எடுத்துன்னு வந்து சொன்னப்போ நான் சரி நீங்கள் எப்படியெல்லாம் கூப்பிட்டுங்க சார் நான் வந்துடுறது. எப்படி நீங்கள் அவரை வந்து இவங்க சொந்தக்காரரு இவர் வந்து இவர் கூட இருந்தால் எப்படி சொல்கிறீங்க? இது டிஎம்கே கிளப்பி விடக்கூடிய ஒரு அஜெண்டா. ஏன்னா இவங்க டைவர்ட் ஆகணும்னு பார்க்குறாங்க இந்த சப்ஜெக்டில் இருந்து. அதுக்காக எதையாவது ஒன்று பண்ண வேண்டியது. சரிங்க சார், இப்படி வச்சுப்போமா, யார் வீட்டில் வேணாலும் ஐடி ரைட் நடக்கட்டும், லெட் இட் ஹேப்பன். யார் வீட்டில் நடக்கட்டும், நாளைக்கு என் வீட்டில் கூட நடக்கட்டும். என்னைக்கு அதுக்கு என்ன இருக்குது? சட்டம் தன் கடமையை செய்யும். நாங்கள் இன்வால்வ் ஆகிருக்கோமா? எங்கள் வீட்டில் ஐடி ரைட் நடந்ததா? எங்களுக்கும் அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏதோ கால் லிஸ்ட்டில் நாங்கள் உங்களோட பேசியிருக்கோமா? சரி, ஏதாவது நீங்கள் சொல்லணும். கரெக்டாக நாளைக்கு எங்கள் சொந்தக்காரங்க ஒரு 1000 பேர் இருப்பாங்க இங்கே. நான் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன். இப்போ எனக்கு யாராவது ஒருத்தர் இருப்பான்னு வச்சிங்களேன், உடனடியாக அவர் உங்கள் சொந்தக்காரரு உங்கள் மாமா மச்சான் அவர் வீட்டில் நடந்துன்னு எங்கள் கிட்டே சொல்லி பேசுவீங்களா? நாளைக்கு தேவேந்திரனுக்கே வந்து ஏதோ ஒரு அமைச்சர் வந்து ஃப்ரெண்டாக இருப்பார், இல்லை உங்கள் உறவினராக இருப்பார், சொல்லுங்கள், உடனே சொல்லிட முடியுமா? அதனால தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க, செந்தில் பாலாஜி முதல் கொண்டு என் உறவினர் தான், அதுக்காக எல்லாரையும் என்ன லிங்க் பண்ணுவீங்களா? நாங்களே காசு இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கோம், இதை வேற ஐடி ரைடுன்னு சொல்லி எங்கள் வயிற்றுச்சலை வேற கிறப்பாதீங்க ப்ளீஸ். காசு இருந்தால் வேணா கொடுத்துருக்கேன் நான். யாராவது வந்தீங்கன்னா ஐடி ரைடு என் வீட்டுக்கு வாங்க. 1000 கோடிங்கெல்லாம் செய்திகள் அங்கங்கே வரும். ஐயா வந்து கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துட்டு போங்க. ஏதாவது கமிஷன் நீங்கள் எடுத்துக்கினா எடுத்துக்குங்க. எனக்கு கொடுக்கறத கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருங்க. நான் ஐடி ஃபைல் பண்ணிடுறேன். ஓகே, எங்கே இருக்குன்னு தான் தெரியல. எல்லாமே இஎம்ஐயில் ஓடிட்டுருக்கு. சத்தியமாங்க, என் பேங்க் பேலன்ஸ் சொன்னால் தரேன் உங்களுக்கு. திமுகவுக்கு தெரியாதா என் பேங்க் ஏன் எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா ஊருக்கே தெரியும், எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்களே நேரத்துக்கு ஐஎஸும் போலீஸும். அவங்க சம்பளத்தை பார்க்குறாங்களே, எனக்கு என்ன வருதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அதெல்லாம் சும்மாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அவருக்கு வந்து ஒரு 2 தோல்வியை கொடுத்துருக்கு தமிழகம். இனி வெற்றியை கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நீங்கள் இந்த இதை சொல்லியிருந்தீங்க, நம்ம மக்கள் தீர்ப்பை நம்ம அப்படியெல்லாம் குறைச்சி மதிப்பிட நான் குறைச்சே மதிப்பில்லையே, கொடுக்கல, யார் யாருக்கோ மோசமானவர்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு நம்ம ஒரு ஆதங்கப்பட்டிருந்தோம்ல. ஆமாம், அப்படியெல்லாம் மக்கள் முட்டாள்கள்லாம் இல்லை. மக்கள் யாரும் முட்டாள்கள் தானே? இல்லை, அப்படி மோசமானவங்களுக்கெல்லாம் சொன்னேன். இல்லை, நான் அடுத்தது சொன்னேன், கேண்டிடேட்டை பேஸ் பண்ணி இன்னும் இந்த இடத்துல அரசியல் வரலை. கட்சின்னு ஒன்று இருக்குது, அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு தான் கொண்டு போய் சேர்க்குது. நீங்கள் ஐடியாலஜின்னு தான் சொன்னால் திமுக அவனுடைய ஐடியாலஜியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது என்னது? கடவுள் மறுப்பு இருக்கு. இல்லை ஊஹூனா இல்லை, இல்லை ஊஹூனா இல்லைன்னு அர்த்தம், இருக்குன்னு அர்த்தம். இல்லை சார், இருக்கு. கடவுள் மறுப்பு திமுக கொள்கை கிடையாது சார். சார், திமுக கொள்கையே உதயநிதி தான் சார். சார் என்ன சார், நான் தான் அவர் பாஸ்ன்ட்டன்ல. சரி, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் வேத வாக்கு அந்த கட்சிக்கு. எனக்கு தெரிஞ்ச ராஜீவ் காந்தி எல்லாம் கூட சண்டைக்கு வந்துடுவாப்புல, ஆனால் நான் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, இது நல்லா இல்லை அப்படின்ட்டு. இங்கே தான் மேட்ரு. பிரசன்னா ராஜீவ் காந்தி எல்லாம் சண்டைக்கு வருவாங்க, ஏன் எங்கால தூக்கி பிடிக்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு. இதுதான் பேசிக். உதயநிதி என்ன பேசுகிறாரு? அவர் கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்போ அந்த கட்சி அவர் இருக்கார் சார், அவருடைய தந்தை தமிழ்நாடு முதலமைச்சர், அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அவர்கள் அப்படி இருக்கலாம். பிடிஆர் சார், நீங்கள் எங்களுக்கு சேகர் பாபு, எங்களுக்கு உதயநிதி, எங்களுக்கு வேறு யாருமே கிடையாது. அந்த கட்சினா உதயநிதி சார். கட்சி எனக்கு அந்த குலம் ஒருவனே தேவன் தான், அதே உதயநிதி தான், அவ்வளோதான். சரி, அவரே யாருமே கிடையாது. அந்த ஒருவனே தேவனே யாரா இருந்தாலும் உதயநிதி தான். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி, அவ்வளோதான். உங்க டார்கெட் அவர் தான். ஐயே, டார்கெட்லாம் கிடையாது. எனக்கு என்ன டார்கெட்? டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் நான் டார்கெட் பண்ணி என்ன பண்ண போறேன்? அவர் உங்கன்னா பாஜக, தமிழ்நாடு பாஜகவுடைய டார்கெட் வேற. ஓகே, அது எப்படி நான் உங்ககிட்ட வெளிப்படையா? சரி சரி, ஓகே ஓகே, அது நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உறுதியா சொல்றேன், அந்த கட்சிக்கு கொள்கை கிடையாது. கொள்கை என்பதே வந்து உதயநிதி தான். உதயநிதி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் இந்த பாகுபலி படத்துல நான் சொல்வதே ஏதோ சொல்லுவேன், ரம்யா கிருஷ்ணா சொல்லுவாங்கல்ல, என் கட்டளையே சாசனம், அதுதான் உதயநிதி. அதுதான் முடிஞ்சு போச்சு. ஓகே,
நிறைவா சார், இப்போ செருப்பு போட மாட்டோம் அப்படின்னு உங்கள் கட்சி தலைவர் சொல்லிட்டார். 26ல் தேர்தல் வரும், அதில் 200 தொகுதி ஜெயிப்போம்னு சொல்கிற அளவுக்கு திமுக வலுவாக இருக்காங்க. இந்த பக்கம் கூட்டணியே இன்னும் சரியாக வலுவாக இருக்காங்கன்னு யார் சொல்கிறாங்க? வலுவாக இருக்காங்கன்னு எதன் அடிப்படையில்னா 2019, 2021, 2024 தேர்தல்களில் எவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்டில் அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்றதை பொறுத்து, அதில் அப்போ எதிர்க்கட்சிகள் வைத்திருந்த கூட்டணி கூட இப்போ இல்லை, பிளந்திருக்காங்க. அதில் கூட்டணிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளேயும் சில பிளவுகள்லாம் இருக்குது, கருத்து முரண்பாடுகள்லாம் இருக்குது. இப்படி வலுவில்லாத சூழலில் விஜயும் வந்திருக்காரு. இப்படியான சுச்சுவேஷன்ஸில் இந்த கூட்டணி ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க போலன்னு பல அரசியல் விமர்சகர்களும் கணிக்கிறாங்க. இருக்கும்போது பல அரசியல் விமர்சகர்கள் யார்? ரங்கராஜ் பாண்டே முதற்கொண்டு சார் எப்போ சொல்லியிருக்காரு, யாருக்கிட்ட இதே நிலைமை நீடிச்சு இப்படி எல்லாம் அதுதான் சார், அதுதான் சொல்லுங்க வாங்க. எஸ், இதே நிலைமையை நீடித்தால் அது நீடிக்காது. கூட்டணி அப்ப இன்னும் பெருசா உங்ககிட்ட சொல்லணும், சொல்ல வேணாம் சார். அப்படின்னா பிஜேபி 31 வரைக்கும் பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரியான கட்சிகளை இந்த மாதிரியான ஆட்சிகளை எப்படி டீல் பண்ணணும். ரைட், 2019, 21, 24 பார்த்துட்டோம். 3 தேர்தலை பார்த்துட்டோம். இப்ப அமித்ஷாஜி அவர்களுடைய பார்வை தமிழ்நாடு. ரைட் சார், இதுக்கு முன்னாடி வேற. ஓகே, கேள்வி முடிச்சிடுறேன். 31 வரைக்கும் அப்ப 31 வரைக்கும் ஆட்ட இனிமேல் தான் ஆரம்பம். ரைட், 31 26ல புது செருப்பு வாங்கி வச்சிருக்கேன், நானே அவருக்கு வேணா போட்டு விடுறேன், அமைதியா இருங்க. அப்படியா? ஆமா, கவலையே படாத. அந்த கேள்விக்கு அவர் என்ன பிராண்ட் செருப்பு போடுவாருன்னு எனக்கு தெரியும், அதை வாங்கி வச்சிருக்கேன். 26ல இப்ப போட வச்சிருக்கீங்க. ஆமா, நானே போடுறேன், வாங்க. எனக்கு அது பெருமை தான், அவருக்கு செருப்பு போட்டு விடுறது, நான் வாங்க போடுறேன். திமுக ஆட்சி அகற்றிடுவீங்க அப்ப? ஐயே இல்லை சார், இந்த நிலைமை இப்படியே இருக்கு, அதை மாத்துறதுக்கு அதிமுகவோட இப்போ கூட்டணி வைக்க போறோமா என்ன? அது எப்படி உங்ககிட்ட சொல்லுவோம் சார்? நீங்க இன்னும் புரியலையே உங்களுக்கு? ஓகே சார், ஒரு கூட்டணின்றது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா? அவங்களோட கூட்டணி இருப்பீங்களா, இவங்களோட கூட்டணி இருப்பீங்களா? இது யார்? இது இவங்க இப்போ எப்படி தெரியுமா? என்னை பார்க்குறீங்க, கல்யாணமே ஆகலைன்னா உங்கள் பொண்டாட்டி யார் வருவாங்கன்னு கேட்குற மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி தெரியும்? கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு எங்கள் அம்மா அப்பா போகணும், அவங்க பார்க்கணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியணும், அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசணும், எனக்கு பிடிக்கணும், அதுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கணும் சார். நீங்க கேட்கறது எப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா, பிடிக்குமா? காதல் தான் களவானது, கல்யாணங்கிறது பொதுவானது, எல்லாருக்கும் தெரிஞ்சது. திடீர்னு வைரமுத்துவ பாத்திரம் பாத்தீங்களா? வள்ளுவர் கூட்டணிங்கிறது மக்கள் முன்னாடி தானே சார், மக்களுக்கு தானே சார் காட்டுறதுக்கு. அதுல என்ன சார் ரகசியம்? டைம் இருக்குல்ல, 1.5 வருஷம் இருக்கு. அமித்ஷாஜி முடிவு பண்ணுவார். அவருடைய பார்வை இந்தியா தமிழ்நாடு மேலே இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்கள்ல, அவரோட ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்கள்ல. எனக்கு என் மேலே நம்பிக்கையோட அமித்ஷாஜி மேலே பயங்கர நம்பிக்கை உண்டு. ஏன்னா பிரதமர் அதெல்லாம் தாண்டிட்டார். பிரதமருக்கு பொறுத்த வரைக்கும் யார் முதலமைச்சராக வந்தாலும் அவர் வந்து அவங்களோட இணக்கமாக தான் இருப்பார். அது பிஜேபியாக இருந்தாலும் சரி தான், அது வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் அவர் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு கட்சிகளெல்லாம் அப்பாற்பட்டது. ஸோ அது ஏன்னா நாங்கள் சொல்லி ஸ்ட்ராட்டஜிலாம் அமித்ஷா, அண்ணாமலை. ஆமாம், உறுதியாக அமித்ஷாஜி அவர் எப்படி உதயநிதி வந்து இந்த கட்சிக்கு பாஸோ, எங்கள் கட்சிக்கு பாஸோ அமித்ஷாஜி. ஓகே, அதான் சார். அதிமுக இருந்து நான் ஒரு விஷயம், நீங்கள் அதிமுக ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் சார் அந்த கேள்விக்கு இப்போ கூட ஒரு 4-5 நாள் முன்னாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டி பேசியிருக்காரு எங்கள் தலைவர். எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கரெக்டுங்க. ஆனால் அதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக காரன் பாராட்ட மாட்டான்ல, நாங்கள் பாராட்டி இருக்கோம்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் நாங்கள் தானே வச்சுருக்கோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு மிக நெருங்கிய ஒரு சகோதரராக இல்லையா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்? அப்புறம் என்னமோ அதிமுக பிஜேபி அதிமுக என்ன உங்களுக்கு பிரச்சனை? 24ல உடைஞ்சது இல்லை சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? 26ல எவ்ரி ஸ்ட்ராட்டஜி இஸ் தேர் டு வின், சம்டைம்ஸ் இட் கோஸ் இன் a wrong direction. டோன்ட் வரி, டிஎம்கேவை அன்சீட் பண்ணுவோம். கதற தேவேந்திரன் அழுவாப்புல. ஆமா, அதை பத்தி ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அன்சீட் டிஎம்கே இஸ் த ஃபர்ஸ்ட் அஜெண்டா. ஓகே, அதை பத்தி யார் எனிமியோ, யார் இந்த நாட்டுக்கு வந்து பெரிய பெரிய தலைவலியோ அவங்கள ஃபஸ்ட்டு அந்த சேர்லேருந்து அகற்றணும். அதுதான் ஃபஸ்ட் அஜெண்டா. அதுக்கப்புறம் பர்சனல் அஜெண்டா, அதுக்கப்புறம் பார்த்துப்போம். எங்கள் மாநிலத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறாருல, டிஎம்கேவே ஆட்சியை விட்டு அகற்றுவோம். we will do it, வெயிட் அண்ட் see. நீங்கள் தான் சொன்னார்ல, அமித்ஷாஜியோட கேம் பிளான் உங்களுக்கு புரிய வரும்பொழுது உங்களுக்கு தெரியும். மகாராஷ்டிரா இன்னைக்கு எங்கள் கையில் இருக்குது. ஓகே, வேறு பல மாநிலங்களை எங்களால் சொல்ல முடியும். பல மாநிலம். ஒரு கேள்வி வருது, ஆனால் கேட்டோம்னா இன்னும் நீண்டு போகும், டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு. வெற்றி எங்களுது. அந்த குழந்தைக்கு எல்லா விதமான சப்போர்ட்டுமே எல்லாருமே நிற்கணும். எஸ்,
அது யாருன்னு நமக்கு தெரிய வேண்டாம். அது முகத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்க கூடாது. அது யாரு, அந்த பொண்ணு யாரு, அது எங்க படிக்குது, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே. எல்லாருக்கும் யாரா இருந்தா எந்த பொண்ணா இருந்தா அந்த பொண்ணுன்றது ரெப்ரசன்டேஷன் ஆல் கேர்ள்ஸ் ஆல் உமன். அதனால சொல்றோம், இன்னைக்கு அந்த பொண்ணு சப்ஜெக்ட்ல இருக்குன்றதுனால சொல்றோம். சப்ஜெக்ட்ல எல்லா பெண்களும் பாதிக்கப்படக்கூடிய எல்லா பெண்களும் இருக்கணும், எல்லாருக்காகவும் நம்ம நிக்கணும். அந்த பொண்ணே நீங்க எல்லாருக்கான ரெப்ரசன்டேஷனா வச்சு பேசுங்க. ரைட், அவ்வளவுதான் முடிஞ்சு போல சார். சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னா, இப்போ நிர்பயா கேஸில் நம்ம பார்த்தோம்ல, அந்த ஒரு கேஸ் அது இந்தியாவே பேசிச்சு. அதுக்கப்புறம் அதே நாளில் நடந்தது கூட நம்ம விட்டுட்டோம்ல. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்காகவும் நிற்போம், எல்லா பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காகவும் நிற்போம். ஒரு விஷயம் சார், இன்னொன்று ஓப்பனாக நான் சொல்கிறேன், நாங்கள் ஏதோ முஸ்லீம்ஸுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோன்ற மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை சார், இல்லை நீங்கள் கிடையாது சார். திமுக இந்த மாதிரி காங்கிரஸ் அவங்க மைனாரிட்டிஸ்க்கா அகெயின்ஸ்ட் ஆனவங்க பிஜேபி. இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார், யார் வீட்டிலே இருந்தாலும் சரி சார், எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி சார், எது நடந்தாலும் சார் நாங்கள் நிற்போம் சார். மகிழ்ச்சி சார், நன்றி. நீங்கள் அது எந்த முஸ்லீம் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, யாருக்கும் நடக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அப்படி நடந்தால் கூட நிற்போம். தலைவர் அண்ணாமலை அவர்களும் நான் அமர் பிரசாத் ரெட்டியும் எங்கள் கட்சி பிஜேபியும் நாங்கள் நிற்போம். எங்களுக்காக தான் நான் பேச முடியும், மற்றவங்க சிறப்பு நாங்கள் நிற்போம். We live in a different world சார். நம்ம வாழ்றது இவ்வளோ நாட்கள் தான் சார், ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சுட்டா போதும் சார், முடிஞ்சு. ஒன்றும் கிடையாது, எதுவும் நிக்க போறது கிடையாது இந்த உலகத்துல. எதுவுமே ஒரு சுனாமி மொத்தம் காலி. நீயும் காலி, நானும் காலி, எல்லாம் காலி. நீ தப்பா நினைச்சுக்க, எல்லாரும் காலி. இதுல இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இவ்வளவு வேற்றுமை, இவ்வளவு பிரச்சனை. அதான் சொல்றேன், எந்த கட்சிகளா இருந்தாலும் சரிதான், இது போன்ற சில ஒரு தீய சக்திகள் வரும் பொழுது இப்ப நான் இவங்களை யாரும் தப்பு சொல்லல சார், நீங்க நல்லா புரியுது சார். இவன் தான் எனக்கு டார்கெட். புரியுது, இவன் இந்த கலர்ல இருக்கான்றதான் எனக்கு பிரச்சனை. இவன் இந்த கலர்ல இல்லைன்னா இவன் டீல் பண்ற விதமே இருக்கும் வேற. எந்த கலர்ல இருந்தாலும் ஓகே, இதுல நாங்க எங்கேயாவது இருந்தாலும் தப்பு தான். ரைட், அவ்வளவுதான் சார். உங்களுக்கு அதானே வேணும்? எஸ் சார், ஏன்னா அந்த கேள்வி தானே வரும் இயல்பா. யாரா இருந்தானே அவ்வளவுதான் சார், எவனா இருந்தானே, whoever doesn't matter. குற்றவாளி யாரா இருந்தாலும், என்ன அடையாளத்துல என்ன கலர்ல இருந்தாலும், பாதிக்கப்படுறவங்க யாரா இருந்தாலும், எங்க இருந்தாலும், என்ன கலர்ல இருந்தாலும், என்ன அடையாளத்துல இருந்தாலும், அதுதான் சார் இந்தியாவுடைய எதிர்ப்போம், இங்க கூட நிப்போம். அதுதான் சார் பியூட்டி. விக்டிமோட கூட நிக்கணும் எல்லா காலத்துலயும், எல்லா தருணத்திலையும். விக்டிமோட காஸ்ட் தேவையில்லை, ரிலீஜன் தேவையில்லை, அவங்க ஊர் தேவையில்லை, அவங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. அந்த பொண்ணா அவ்வளவுதான், அது கூட நிக்கணும். அது யாரு, அது பேக்ரவுண்ட் என்ன, அது என்ன, அவங்க அப்பா யாரு, அது யாரு கட்சியில இருக்கிறாரு, அதெல்லாம் தேவையே கிடையாது. ஹவு டஸ் இட் மேட்டர்? இவ்வளோ கோவம் எனக்கு நடுவில் வந்தது காரணம் ஒன்னே ஒண்ணுதான், உதயநிதி வெளியில பேசலையே. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா மற்றவங்க பேசுறத நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவங்க ஒன்று பேசுவாங்க, அவர் ஒன்று பேசுவாரு, அவங்க ஒன்று பேசுவாங்க, இவங்க ஒன்று பேசுவாங்க. உதயநிதியினுடைய கட்சியோட ஒரு துணை அமைப்போட பொறுப்பாளர் தான் அவர். எங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா உதயநிதி, தம்ப சகோதரர் உதயநிதி தான் எல்லாமே. ஸோ அவர் பேசலைங்கிறதுனால தான் இவ்வளோ. என்னுடைய வருத்தமே தான். உங்களுடைய போட்டோ வந்திருக்கு, நீங்க வெளியே வந்துட்டு திஸ் ராஸ்கல் ஹேஸ் நத்திங் டு டூ வித் மீ, நெய்தர் வித் மை பார்ட்டி. இஃப் யூ வாஸ் இன் எ பார்ட்டி மெம்பர், ஐ எம் டிஸ்மிஸிங் யூ தென் அண்ட் தேர். இவனை உண்டு இல்லைன்னு நான் பார்ப்பேன். இது நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை மக்களுக்கு. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்கன்ட்டு நாங்கள் ஒருவேளை இருந்திருந்தால், உங்கள் இடத்துல நாங்கள் இருந்திருந்தால்னா இந்த நேரத்துக்கு எங்களுடைய ரியாக்ஷனே வேறவா இருந்திருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா சொல்கிறது? தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீக்கே சொல்கிறேங்க, அவரை பற்றி எனக்கு முழுமையாக தெரியுங்க. நீங்கள் இது பண்ணியிருந்தாருன்னா உதயநிதி, இவன் கட்சிக்காரன்னா உடனடியாக நீக்கிறேன். இப்போ we have no role to play. இவனை நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் இவனை இன்வெஸ்டிகேட் பண்ணி எவன் நல்லா இருக்கானோ அவனை கண்டுபிடிச்சி உள்ளே போடுவேன் சொல்லியிருந்தாருன்னா அண்ணாமலை அவர்கள் பாராட்டு தெரிவித்திருப்பார். நான் அவர் வாய்ஸாக சொல்கிறேன், எம்எல்ஏ ஆக்ஷன் எடுக்கட்டும். ஐ நோ ஹிம். பார்ட்டிஸ் ஐடியாலஜிஸ் எல்லாம் வேற, அதெல்லாம் தூக்கி போடுங்க பக்கத்தில். ஒரு பொண்ணுக்கு ஒன்றுனா அது ஃபர்ஸ்ட் நிற்பாங்க, அதுதான் மெயின். நன்றி சார், உங்களோட இணைப்பு. நன்றிங்க, தேங்க்யூ. ஒரே வெட்டில 2 டிசைன்ஸ், உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand.